மனுஷருடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கடவுளுடைய யோசனையை நிலைநிற்கும் என்று சொன்ன நம்முடைய பிதாவாகிய யாவே கடவுளுடைய சித்தத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரி யாவருக்கும் அடியின் இந்த நேரங்களிலும் கூட அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த நாளிலும் கூட நம்ம எடுத்திருக்கிறதான தலைப்பு என்னவென்று பார்க்கும் பொழுது, மணவாட்டினின் ஸ்தனங்கள் என்ற தலைப்பின் கீழாக கூட கடவுளுடைய வார்த்தைகளை குறித்து இந்த நேரம் சிறிது நேரம் நம்ம ஆராய்ச்சி செய்ய கடமைப்பட்டவர்களாக இருப்போம். ஸோ நம்ம பார்க்கும்பொழுது ஏற்கனவே நம்ம கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா சாந்தத்துக்கு முன்னாடி நம்ம பாடங்கள் பார்த்தோம். ஸோ அதுவினுடைய தொடர்ச்சியாக தான் இந்த பாடம் வருது என்று நம்ம அறியறாமல் நம்ம பார்க்குறோம். பொதுவாகவே இப்போ உன்னத பாட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம குறித்து பார்க்கும்பொழுது, உன்னத பாட்டு பொதுவாகவே மனுஷருடைய கருத்துக்கள் எப்படியாக சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அவருடைய மாம்சத்தின் படி பார்க்கும்பொழுது அது அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு எப்படி சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வேற மாதிரி சிந்திக்கிறவர்களாக காணப்படுகிறாருன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த வார்த்தைகளை குறித்து பார்க்கும்பொழுது மாம்சத்தினுடைய கண்களால் அல்ல, ஆவிக்குரிய கண்களால். அதான் சொல்கிறாரு, பிரகாசமுள்ள மனக்கண்களை தங்களுக்கு தர வேண்டும் என்று வேத வசனத்தை நம்ம சொல்கிறது. ஸோ அந்த பிரகாசமுடைய மனக்கண்கள் இருந்தால் மாத்திரம்தான் இந்த வார்த்தைகள் எதுக்காக கொடுக்கப்படுகிறது என்று நம்ம பார்ப்போம். ஏன்னா உண்மை சத்தியம் அறிந்தவர்கள் நம்ம மத்தியிலும் கூட பார்க்குறப்ப, நம்ம மத்தியில்னா நம்ம சார்ந்த சபை இருக்கிற சகோதர சகோதரருடைய சபையில் இருக்கிறவர் கூட ஒரு சில இந்த காரியங்களை குறித்து பார்க்கும்பொழுது இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் எதுக்கு அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குவாதம் காணப்படுகிறது. அது பார்த்தீங்கன்னா மணவாளன் மணவாட்டி அது அவங்களுக்கெல்லாம் எழுதப்படலப்பா. அது சாலமோன் சூலமித்தி இவங்க 2 பேருக்குமே இடைப்பட்டதான ஒரு விஷயம். மற்ற அது மாத்திரமல்லாத படிக்கு சாலமோனும் மற்ற பெண்களுக்கும் சம்மந்தப்பட்டதான விஷயங்களை எழுதியிருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்லாத படிக்கு இந்த புத்தகத்தை வேதத்தில் சேர்க்கக்கூடாத படிக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த உன்னத பாட்டே சேர்த்தக்கூடாதுன்றது மிகப்பெரியதான ஒரு போராட்டம் வந்துச்சு நம்ம பார்க்குறோம். ஸோ மனுஷன் அதை நம்ம சொல்கிறோம், மனுஷனுங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் என்னதான் எண்ணங்கள் தோணினாலும் அங்கே என்னதான் நிலை நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளுடைய யோசனை தான். ஏன்னா கடவுளுடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே எல்லா விதமான தன்னகத்திலும் அங்கே அதிகாரம் இருக்குது நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ அதிகாரம் சாத்தான கையில் அந்த உலகம் இருந்தாலும், ஆனால் சாத்தானுடைய சிந்தை செயல் முழுவதும் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. கடவுளுடைய சிந்தை செயல் தான் பார்த்தீங்கன்னா அங்கே அதிகமாக நடக்குது அப்படின்றத நம்ம இந்த வேதத்தின் வழியாக நம்ம அதிகமாக அறிஞ்சு கொள்ளலாம்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த நம்ம தலைப்பை குறித்து பார்க்கும்பொழுது, உன் 2 ஸ்தனங்கள் வெளிமானின் இரட்டை குட்டிகளுக்கு சமானமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். ஸோ ஏன் நம்ம இதை நம்ம சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஸ்தனங்கள் என்ற அந்த வரதும் பார்க்கும்பொழுது, இது குறிப்பாக பார்க்கும்பொழுது ஸ்தனங்கள் அப்படின்னாவே இந்த மணவாட்டியை குறித்து பார்க்கும்பொழுது அது எப்படிப்பட்டவரை சொல்லப்படுதுன்னா அது ஒரு பெண்பாலாக குறிக்கப்படுது நம்ம பார்க்குறோம். ஸோ மணவாட்டி அப்படின்னாவே நம்ம பார்த்தீங்கன்னா பெண்பால், சபைனாவே நம்மளுக்கு பெண்பாலில் குறிக்கிறதுன்னு பார்க்குறோம். ஸோ நம்ம போன பாடத்தில் நம்ம கோபுரத்து தன்மையில் குறித்து பார்க்கும்பொழுது கூட மணவாட்டினுடைய மூக்கு குறித்து நம்ம பார்த்தோம். ஸோ மணவாட்டினுடைய மூக்கு எப்படி, ஏன்னா இந்த ஆதி காலகட்டத்தில் வேதகம காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது ஒருத்தர் வர்ணிக்கிறாங்கன்னா அந்த தேசத்திலே உயர்ந்தது சிறந்தது மகிமையானது எதுவோ அதை ஒப்பீடாக வச்சுதான் அந்த மகிமை இப்படி இருக்கிறதா, அந்த மகிமை இருந்தா மணவாட்டிக்கு இப்படி நம்ம பொருத்தி வச்சா அது மிக உயர்ந்ததா இருக்குதுன்னு என்று பல காலகட்டத்தில் அப்படிதான் வர்ணிப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த லீபனோனை குறித்து வர்ணிக்கும் பொழுது கூட நம்ம மூக்கு குறித்து பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த நாளிலும் கூட மணவாட்டினுடைய ஸ்தனங்களை என்று குறித்து பார்க்கும் பொழுது இந்த ஸ்தனங்கள்னா நம்ம டைரக்டாக நம்ம எடுத்துக்கிட்டோமா அதுன்னு கேட்டிங்கன்னா அது அவங்களுக்கு தவறாக தோண்டும். ஏன்னா அநேக இந்த காரியத்தை குறித்து தான் பார்த்தீங்கன்னா தவறாக எடுத்துக்கிறாங்க. உண்மையை சத்தியம் அறிஞ்சவங்களே இந்த விஷயத்தை குறித்து இது என்னப்பா ரொம்ப தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் இதனுடைய உண்மை கருத்துக்கள் உண்மை தன்மைகள் என்ன அப்படின்றத நம்ம வேத வசனத்தில் அறிஞ்சா மாத்திரம்தான் அது எதற்காக சொல்லப்படுகிறது, எதுக்கு மையமாக ஒவ்வொரு விஷயமே அங்கே மணவாளனுக்கு ஒப்புமையாக சொல்லப்படுகிறது நம்ம ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 2 இந்த ஸ்தனங்கள் அப்படின்னு குறித்து நம்ம பார்க்கும்பொழுது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, லிட்டரலாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பெண்களுடைய அந்த எப்படி பார்க்கும்பொழுது தாயானவன் தன் பால்களை கொடுத்து எப்படி பிள்ளைகளை காப்பாற்று போல அந்த ஒரு இது தன்மைகளை குறிக்கிறது அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். ஸோ இதையே நம்ம குறித்து பார்க்கும்பொழுது அங்கே வெளிமானுக்கு நம்ம குறிப்பிடுகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்பதாக இப்போ மான் அப்படின்னு நம்ம குறித்து பார்க்கல, வெளிமான் அப்படின்னு நம்ம குறித்து பார்க்கும்பொழுது நம்ம படிக்கல, அந்த இதை படிச்சிடலாம். மறுபடியும் படிங்க. உன் 2 ஸ்தனங்களும் வெளிமானின் இரட்டை குட்டிகளுக்கு சமானமாய் இருக்கிறது. ஸோ இந்த வேதத்தில் பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு வெளிமான் அப்படின்னாவே இதுக்கு நம்மளுக்கு என்ன ஆங்கிலத்தில் கொடுக்கப்படுகிறான்னு நம்ம பார்க்கும்பொழுது அடுத்த பேச்சு தள்ளுவோம்.
ஸோ இந்த ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 3 அர்த்தங்கள் வந்து, அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெளிமான்றதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரோ அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுக்கப்படுதுங்களா, அதுதான் வந்து அங்கே வெளிமானுக்கு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். அப்புறம் மற்ற ஒரு சிலர் மொழிபெயர்ப்புலாம் பார்த்தீங்கன்னா இந்த கஜேல் அப்படின்ற வார்த்தைகள் அங்கே கொடுக்கப்படுதுன்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோ அப்படின்ற வார்த்தைகளை கொடுக்கப்படுது. இது எது கேட்டிங்கன்னா இது ரெண்டுமே வந்து இது வந்து ஒரு சிலர் மொழிபெயர்ப்பில் கொடுக்கப்படுகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஹீப்ருல பார்த்தீங்கன்னா அந்த இதில் கொடுக்கப்படுகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த நீங்கள் ஹட்சி 66:43 போய் பார்த்தீங்கன்னா இந்த 3மே அர்த்தம் கொடுக்கப்படுகிறது நம்ம பார்க்குறோம். ஆனால் வெளிமானுக்கு அர்த்தங்கள் எதுவும் நம்ம குறித்து பார்க்கும்பொழுது இந்த ரோன்ற வார்த்தைகளை தான் நம்ம கொடுக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்லாத படிக்கு இரட்டை குட்டிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா யங்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது. ஸோ அதில் வந்து இரட்டை குட்டிகள் அப்படின்னா ஒருவேளை வந்து அந்த ரோவனுடைய இரட்டை குட்டிகளை தானா அப்படின்னு நம்ம அந்த இதுதான் வருதா நம்ம குறித்து பார்க்கும்பொழுது அதுக்கு எதை சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஸ்டேக்கு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட். இந்த ரெண்டு வார்த்தைகள் வந்து அதிகமாக கொடுக்கப்படுதுன்னு பார்க்குறேன். இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுங்க. ஸ்டேக் அந்த ஹார்ட் அப்படின்னு அந்த 2 வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது மாத்திரமல்லாத படிக்க இந்த ஃபன் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது. அது பார்த்தீங்கன்னா குட்டிகள் அப்படின்ற ஒரு வார்த்தைகளை நம்ம அர்த்தம் சொல்லப்படுகிறது அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் தள்ளுவோம். இப்போ இதை நம்ம பார்த்துட்டு இதை பார்க்கறதுக்கு முன்பதாக ஃபஸ்ட்டு வேதத்தில் வந்து வெளிமானி குறித்து நம்மளுக்கு என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து பார்ப்போம். இந்த படிக்கலாம் 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். காத்தியரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து சிங்கமுகம் போன்ற முகமும் மலைகளில் இருக்கிற வெளிமான் வேகம் போன்ற வேகமுள்ளவர்களாய் இருந்து யுத்த சேவகரான பராக்கிரமசாலிகள் சிலரும் வனாந்தரத்தில் உள்ள அரணான இடத்தில் இருக்கிற தாவீது பட்சமாய் சேர்ந்தார்கள். தாவீது இருக்கிறதான பலசாலிகளை குறித்து சொல்லும்பொழுது இந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஒப்புமையாக சொல்லப்படுது. ஸோ ஒப்புமையாக சொல்லும்பொழுது அங்கே சொல்லப்படுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வெளிமான குறித்து தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இரட்டு குட்டிகளுக்கு சமானம் சொல்கிறதுனால ஃபஸ்ட்டு வெளிமானனா என்ன, அது எங்கே இருக்குது அப்படின்ற ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ குறித்து பார்க்கும்பொழுது வெளிமான் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மலையில் இருக்கிற வெளிமான் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி மலைனாவே நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வச்சுக்கிட்டு இப்போ இந்த மலையோட ஒப்புனா இந்த ஃபஸ்ட்டு இந்த வெளிமான் முதலாவது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மலை, இரண்டாவது எங்கே இருக்குதுன்னு மலையில் இருக்குது. அந்த மலை எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வேகம் காணப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த மலை அப்படின்னாவே நம்ம எதுக்கு ஒப்புமையாக வருது அப்படின்றத வந்து நம்ம இன்னும் வேதவசனத்தில் நம்ம அறியலாம் என்றால் நம்ம உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். என் நேசரே தீவிரியும் கந்த வர்க்கங்களின் மலைகளில் மேலுள்ள வெளிமான்களுக்கும் மறைகளின் குட்டிகளுக்கும் சமானமாயிரும். இப்போ இந்த வெளிமான் எங்கே சொல்லப்படுகிறது அப்படின்னு நம்ம வந்து வேதவசனத்தில் நம்ம பார்க்கும்பொழுது கந்த வர்க்கங்களில் இருக்கிறதான மலைகள். ஸோ இந்த வார்த்தை யாருக்கு ஒப்புமையாக சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மணவாளனுக்கு என் நேசரே தீவிரும் கந்த வர்க்கங்களுடைய மலைகள் மேலுள்ள வெளிமானுக்கும் மறை குட்டிகளுக்கும் சமானமாயிரும் அப்படின்னு ஒரு சமானம் ஒரு அடையாளமாக சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். அப்போ இதை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது இந்த வெளிமான் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1 நாளாகத்தில் பார்க்கும்பொழுது மலைகளில் இருக்க காணப்படுகிறது நம்ம பார்க்குறோம். இரண்டாவது குறித்து பார்க்கும்பொழுது அது எந்த மலையில் சொல்லப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கந்த வர்க்கங்களில் இருக்கிறதான மலை சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ கந்த வர்க்கங்களுடைய மலையில் நம்ம எதை சொல்லுவோம், எதை ஒப்புமையாக படுத்தலாம் அப்படின்னு ஒரு கேட்டால், ஏன்னா பொதுவாக நம்ம மலை அப்படின்னாவே எதுக்கு நம்ம அடையாளத்துக்கு எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா ராஜ்யத்துக்கும் ஒப்புமையாக படுத்தலாம். ஸோ ராஜ்யமே பார்த்தீங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு மலை போல நீதியான ராஜ்யம் செயல்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் ராஜின்னு சொல்லாமல் இங்கே நம்ம ராஜின்னா உண்மையில் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா கந்த வர்க்கங்களுடைய இருக்கிறதுனா மலை அப்படின்னா கந்த வர்க்கம்னா எது அப்படின்னா அது நறுமணம் நிறைந்த மலைகள் சொல்லப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ நறுமணம் நிறைந்த மலை அப்படின்னா நம்ம எதை ஒப்புமையாக சொல்லப்படுகலான்னு பார்த்தீங்கன்னா அடுத்து இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 17. என் நேசரே பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீர் திரும்பி குன்றும் பிளம்புமான கண்மலைகளில் குதித்து வரும் கலைமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாயிருக்கும். இப்போ வெளிமான குறித்து தான் நம்ம இவ்வளோ படிக்கிறோம். வெளிமான குறித்து பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு மலைகள் இருந்துச்சு, ரெண்டாவது கந்தவர்க்கம் மலை இருந்துச்சு. கந்தவர்க்கம் எதுன்னு கேட்டிங்கன்னா நறுமணம் தருகிறதான மலை. ஸோ நறுமணம் தருகிறதான மலை எது அப்படின்னு நம்ம குறித்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம சொல்லும் பொழுது கண்மலைகளிலே குதித்து வரும் கலைமான்களுக்கும் மறை குட்டிகளுக்கும் சமானமாயிரும். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக தான் இருக்கிறது பார்க்குறோம். ஸோ கண்மலைகள் அப்படின்னாமே நம்ம எதை சொல்லுவோம், கிறிஸ்துவையும் சொல்லுவோம். அங்கே வந்து நம்ம பிதாவுக்கும் அங்கே ஒப்புமையாக வருது அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். இது ஏன் நம்ம சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா
வெளிமான் அப்படின்ற ஒரு விஷயத்த மணவாட்டினுடைய ஸ்தலங்களுக்கு ஒப்புமை சொல்லப்படுகிறது. மணவாட்டினுடைய ஸ்தலங்கள் வந்து எதுக்கு ஒப்புமையாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே இருக்குதுன்னு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கண்மலைகளில் காணப்படுகிறது அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். ஸோ கண்மலை அப்படின்னாவே ஒரு விஷயத்தை நம்ம குறித்து நம்ம பார்க்கும்பொழுது எது அங்கே வந்து நம்மளுக்கு வந்து அடையாளமாக சொல்லப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய கடவுளும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் அங்கே காணப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அறிய வேண்டும் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்கணும். சரி, இப்போ நம்ம ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்மால்கிட்ட இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ மலையெல்லாம் மலையினுடைய குணாதிசயங்கள் செயல்பாடுகள்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன்னா நம்ம மலை அப்படின்னு குறித்து நம்ம பார்க்கும்பொழுது கடவுளும் குமாரனுக்கு நம்ம ஒப்புமையாக படுத்துகிறோம். மலையினுடைய செயல்பாட்டுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? மலை, அதாவது இந்த மலை கிடையாது, இந்த மலை அப்படின்னா மலையினுடைய தன்மைகள் செயல்பாட்டை என்ன நம்ம சொல்லுவோம்? ஸோ இப்போ நம்ம சொல்லுங்க. இந்த ஹைட்டு ஒரு குழு, உறுதியானது, வேற குளிர்ச்சி தன்மையோட இது. நெக்ஸ்ட் சரி, ஹைட்டு, உயர்ந்தது, பலமானது, இது எல்லாமே நான் பார்க்குறோம். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட பார்க்கும்பொழுது பூமியில் இருக்கிறதான நாளில் ஒரு பங்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா மலைகள் காணப்படுகிறது அங்கே சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ மலையில்னாவே நம்மளுக்கு நினைவில் வருது எதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அதோட கம்பீரம் தான். அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா மலை இன்னைக்கு அசைக்க முடியாது. இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து மலையை குடைஞ்சி கல் எடுத்துகிட்டு போகிறாங்க. அது ஒரு சிறு பகுதி தான் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முழுவதும் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ மலைன்றது பார்த்தீங்கன்னா கம்பீரமானது. ஆதி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மலையில தான் அவங்க பாதுகாப்பாக தங்குவாங்க. அதை நம்ம பார்க்கணும். அப்போ மலைன்ற ஒன்றும் நம்ம குறித்து மலையில் நீங்கள் போய் நீங்கள் மலையில் நீங்கள் உச்சியில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா கீழே பார்க்குறப்ப எப்படின்னு கேட்டிங்கன்னா மனுஷனுடைய ஆலோசிக்க தன்மையாக இருக்கும். ஏன்னா மலை எப்படின்னு கேட்டிங்கன்னா உயர்ந்ததுக்கு கீழே பார்க்கும்பொழுது மனிதர் எப்படின்னு கேட்டிங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு யோசனை தெரியும், நம்மளுக்கு ஒரு அறிவு தெரியும். நம்மளுக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு விஷயம் அங்கே வந்து காணப்படுகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த அது மாத்திரமல்ல, அதை படிக்கி இந்த நாளில் குடிச்சு பார்க்கும்பொழுது இன்றைக்கி மலைக்கு வந்து பொதுவாக எதுக்கு போவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கு போவாங்க. ஸோ சுற்றுலாவை பயணியாக என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இந்த மலைகளுக்கு கொண்டு போவார்கள் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்கணும். ஸோ அது மாத்திரமல்ல, அதை படிக்கி இப்போ இந்த மலைகளுக்கு நாம் கடந்து போக வேணா நம்ம ஃபஸ்ட்டு எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டால், இப்போ இந்த மலையை நம்ம பார்த்துட்டோம், இது பாதுகாப்பானது, இதை நம்ம வந்து கடவுள் நம்ம ஒப்புமைப்படுத்துகிறோம். ஏன்னா கடவுள்கிட்ட நம்ம போக வேண்டும் என்றால் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க முடியும்? இப்போ மலையை நம்ம அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் ஆவிக்குறியில இல்லை, லிட்டரலாகவே சொல்லுங்கள். இப்போ மலையை நம்ம வந்து ஒன்றில் மலையினுடைய உச்சி நம்ம ஏறணும்னா நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுது நம்ம வயதானவர்களாக காணப்படக்கூடாது. ஸோ வயதானவர்களை மலையை டக்குன்னு ஏற முடியுமா? ஏற முடியாது. நோய்பட்டவர்கள் ஏற முடியாது. ரொம்ப குண்டா இருக்கிறவங்க ஏற முடியாது. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு எல்லாமே ஆவிக்குரியதான வசனம் இருக்குது. ரொம்ப குண்டா இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படின்னு இறுதியை எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பெருந்தீனினாலும் நம்ம பெருகிட்டோம். எல்லாத்துக்குமே வசனம் ஒப்புமையாக இருக்குது. அப்போ நம்ம வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மானுக்கே நம்ம ஒப்புங்கன்னு கேட்டிங்கன்னா மானு பார்த்தீங்கன்னா மிகவும் லகுவானது, மிகவும் வெயிட் வந்து ரொம்ப எப்படின்னு கேட்டிங்கன்னா கம்மியானது. அது மாத்திரமல்லாத படிக்க மானுடைய வேகம் கிட்டத்தட்ட பார்க்கும் பொழுது அது 61 மைல் ஃபாஸ்ட்ல, அதாவது ஒரு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 98 கிலோமீட்டர் ஓடக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா இந்த மான். இதே வேகத்தில் பார்த்தீங்கன்னா ஏன ஓட முடியுமா? அதாவது காண்டாமிருகம் ஓட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலக கவலையெல்லாம் இந்த மாதிரி பார்த்து நம்ம போட்டு அடக்கி கொண்டு நம்மளை இது பண்ணால் நம்ம எப்படின்னு கேட்டிங்கன்னா போக முடியாதுன்றாரு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்மளுடைய எண்ணங்களை எப்படின்னு குறித்து பார்க்கும்பொழுது நம்ம வந்து நம்மளுடைய எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாழ்க்கை தரத்தில், அதாவது நம்ம எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலு செட்டில்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடவுளை நம்மளை முழுவதும் தேடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி வராது. ஏன்னா அப்படி நீங்கள் தேடிட்டீங்கன்னா உங்களுடைய வயது போயிடும். அப்போ அது உங்கள் வயது போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முழுவதும் அந்த மலையில மேலே ஏற முடியாது அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். அப்போ இந்த மலைகளை குறித்து நம்ம குறித்து பார்க்கும்பொழுது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கம்பீரமானது. ஸோ அந்த மலையில் நீங்கள் ஏற வேண்டும் என்று சொன்னால் ஃபஸ்ட்டு நோய் வயப்படக்கூடாது. ரெண்டாவது அதிகம் வந்து எப்படி நிற்கிறதுக்குன்னா நீங்கள் வந்து உடல் பெருத்திருக்கக்கூடாது. அடுத்தது குறித்து நீங்கள் பார்க்கும்பொழுது எந்த விதமான தருணத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மலையில் போகிறதுக்கு நீங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா உற்சாகமுடையவர்களாய் காணப்படணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்லாத படிக்க மானுடைய குணாதிசயங்களை பார்க்கும்பொழுது பொதுவாகவே மான் அப்படின்னு குறித்து நம்ம பார்க்கும்பொழுது மானின் என்பதை எப்படின்னா அது வந்து ஒரு காட்டு விலங்கு, ஒரு அழகானது ஒரு காட்டு விலங்கு. மான் எதை சாப்பிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புல் தாவரங்கள் அதை தின்னும் அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்லாத படிக்கு மானுடைய செயல்பாடுகளை நம்ம குறித்து பார்க்கும்பொழுது அது எப்படி கேட்டிங்கன்னா மானானது பார்த்தீங்கன்னா சாதுவானது, குறிப்பாக சொல்ல போனால் சாந்தமானது அப்படின்னு குறித்து நம்ம பார்க்குறோம். மானு பார்த்தீங்கன்னா மனிதர்கள் மத்தியிலும் அது விரும்பப்படத்தக்கதாக இருக்கிறது, மிருகங்களும் மத்தியிலும் பார்க்கும்போது அது உணவாக எடுக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்லாத படிக்கு
மானால பார்த்தீங்கன்னா எந்த உயிரினங்களுக்கும் ஆபத்து கிடையாது. மானு தான் மற்றவர்களுக்கு உணவா இருக்கிறது அப்படி ஒரு விஷயத்தை நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரம் இல்லாதபடிக்கு மானுக்கும் மணவாட்டிக்கு இருக்கிறதான முக்கியமான ஒரு குணாதிசயங்கள் செயல்பாடுகள் என்னன்ற குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, இந்த தாய்மான் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, தன் பிள்ளைகளை தன்னுடைய ஜீவனை காட்டிலும் தன்னுடைய உயிரை காட்டிலும் அதிகமாக நேசிக்கக்கூடியது தான் எது அப்படின்னு குறித்து பார்த்தீங்கன்னா மான் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம குறித்து பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் வலைத்தளத்தில் இப்போ கூட நீங்கள் கொடுத்து செக் பண்ணும்பொழுது ஒரு ரீசனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணியில் பார்த்தீங்கன்னா மான் போவோம். அது வந்து முதலே வந்து அது பார்த்தீங்கன்னா அந்த மானை சாப்பிட்றதுக்கு போவோம். ஆனால் தாய்மான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்காக தானாக பலியாகும். இது நிறைய பேர் கண்டிப்பாக பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு மானினுடைய தேகம் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். ஸோ அந்த ஏன் அப்படி பார்க்கும்பொழுது அந்த மானு தன்னுடைய குட்டிகளை காப்பாற்றுறதுக்கு தன்னுடைய ஜீவனையே கொடுக்குது. அதே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நம்ம ஒப்புமை வருதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ வெளிமான் என்பதை நம்ம குறித்து பார்க்கும்பொழுது மானினுடைய தன்மைகளை பார்க்கும்பொழுது அது சாந்தமாய் சொல்லப்படுகிறது, அதிக வேகம் இருக்கிறது. அது எங்கே கேட்டிங்கன்னா மலையில் காணப்படுகிறது. அப்படி ஒரு விஷயத்தை நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து மானை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது சங்கீதம் 42 நம்ம ஒன்றா வாசிக்கலாம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அப்ப மானுக்கு இருக்கிறதான முக்கியமான சிறப்பு, பொதுவாகவே மானை நம்ம குறித்து பார்க்குறோம். அது வந்து எங்க இருக்குதுன்னா மலைகள் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஆனால் மான் அதிகமாக இருக்கிறது மலை. ஆனால் அது எங்க இருக்குதுன்னு முக்கியமாக நம்ம குறித்து பார்க்கும்பொழுது ஒன்று மலை, ஒன்று சூடான பகுதி, அடுத்தது பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி பகுதி. இந்த 3 இடத்துல தான் மானு காணப்படுகிறது நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அப்ப மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுது. அப்ப மானா நம்ம இருக்கணும், மணவாட்டினுடைய அந்த ஸ்தனங்களாய் நம்ம காணப்பட வேண்டும் என்று சொன்னா கடவுளுடைய சமூகத்தில் கடவுளை தேடுகிறதான இடம் எங்கோ அங்க வாஞ்சித்து கதறணும். அப்படி வாஞ்சித்து கதர்னா மாத்திரம்தான் அந்த வாஞ்சித்தினுடைய கதனுடைய தன்மைகள் என்னவென்று பார்க்கும் பொழுது கடவுளை தேடுவதில் ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு. ஸோ அந்த தவிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த நீரோடைகளை வாஞ்சித்து கதறணும். இப்போ இந்த நீரோடை வாஞ்சித்து கதர்னு கேட்டிங்கன்னா ஒரு வசனம் வரும், தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டவர்கள் யார் இடத்துல வந்து கேட்டிங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வர வேண்டும் என்று நம்மளை வசனம் சொல்லும். அதே மாதிரி நீங்கள் வந்து கடவுளுடைய சமூகத்தில் வாஞ்சியா இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த நீரோடைகிட்ட வரணும். இந்த நீரோடை எதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஜீவ ஊற்று நம்ம பார்க்குறோம். அப்போ நீங்கள் கிறிஸ்துவனுடைய எந்த விதமான தனத்தில் நீங்கள் ஐக்கியமாக இருக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து கடவுளுடைய சமூகத்தில் அதிகமாக காணப்படுகிறீர்கள் அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். இதை குறிச்சுக்கும் பொழுது சங்கீதம் 84 அதிகாரம் 2 வசனத்தில் அங்கே தாவீது சொல்லுகிறாரு, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் கவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள கடவுளை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. அப்போ அது ஒரு உற்சாகமான சத்தம். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் 42 ஒன்றில் குறித்து பார்க்குறது மானானது நீடோனடை வாஞ்சித்து கதறுவது போலன்ற பார்க்கும்பொழுது கடவுளுடைய சமூகம் எங்கேயோ அங்கே தான் அந்த தவிப்பு அதோடைய தேடுதல் காணப்படுதுன்னு பார்க்குறோம். ஸோ அந்த நீரோடை கடவுளை எதுக்கு வாஞ்சித்து கதர்னு சொல்லும்போது தான் இங்கே சொல்லப்படுகிறது, என் ஆத்துமா கடவுளுடைய ஆலய பிரகாரங்களில். ஆலய பிரகாரம்னு கேட்டிங்கன்னா காத்திருப்பு. அப்போ கடவுளுடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிறது தான் ஆலய பிரகாரம் நம்ம பார்க்குறோம். ஸோ அது மேலே தவணமாக இருக்கிறது என் இருதயமும் என் மாம்சமும். அதாவது அவருடைய உள்ளளவும் அவருடைய வெளியளவும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடவுளுடைய அந்த சமூகத்தில் மேலே அதிகமாய் வாஞ்சியாக காணப்படுகிறதுன்னு சொல்கிறாரு. அது மேலே சத்தமாய் கம்பீரமாய் காணப்படுகிறதுன்னு பார்க்குறோம். ஏன்னா கடவுளுடைய சமூகத்தில் கடவுளை தேடுகிறதுனா அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட ஒன்றிணைந்தே வாழ்கிறது தான் அங்கே வந்து நம்மளுக்கு வந்து மையப்படுத்துது அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி விதமான தவிப்பு, அந்த விதமான ஏக்கம், அந்த விதமான தேடுதல் காணப்படணும். அந்த மாதிரி காணப்பட்டா மட்டும்தான் நம்ம எப்படி நம்ம போக மாட்டோம்னு பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 6 அதிகாரம் 5 வசனம் சொல்லப்படுகிறது. அதுக்கு நம்ம மாற்றாதபடிக்கு நம்ம தப்பிச்சுக்கொள்வோம். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள். அப்ப கடவுள் மேலேயும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலேயும் அந்த தேடுதல் நம்மளுக்கு காணப்படணும், அந்த வாஞ்சை காணப்படணும். தண்ணியானது எப்படி பார்த்தீங்கன்னா மானுக்கு வந்து அங்கே மிகப்பெரியதான விரும்பத்தக்கதாக இருக்கிறதோ அதே போல ஜீவ ஊற்றான நீர் ஓடையாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம வந்து இது பண்ணணும், இழுக்கணும் அப்படின்னு நம்ம குறித்து பார்க்கும் பொழுது இந்த உன்னத பாட்டுக்கும் தாவீதுக்கும் அதிகமாக சம்மந்தம் வரது ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தாவீது எப்படிப்பட்டவராக இருக்கு பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் ஏற்றதான மனிதன், கடவுளுடைய இருதயத்துக்கு ஏற்றதான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதே தான் மணவாட்டியும் எப்படிப்பட்டவராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஏற்றதாக செயல்படணும். ஸோ அவர் எப்படி கடவுளுக்கு ஏற்றதாக செயல்பட்டாரோ மணவாட்டியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஏற்றதாக காணப்படணும்.
ஸோ அப்படி காணப்பட்ட மாத்திரம் தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்தனங்களுடைய தன்மைகள். அப்போ ஸ்தனங்கள் நம்ம குறித்து பார்க்கும்போது அது எங்கே காணப்படுதுன்னு கேட்டிங்கன்னா மலை பிதாவாகிய கடவுள்கிட்ட இருக்கிறது. பிதாவாகிய கடவுளுடைய குறிச்சி இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னால் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாசனை வீசணும். ஸோ நம்ம வாசனை வீசணும் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த நீரோடைகிட்டையும் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட எப்பொழுதும் நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இருக்கணும்னு கேட்டிங்கன்னா கடவுளுடைய சமூகம், கடவுளை எங்கே தேடுகிறோமோ அதிகமாக நம்மளை வந்து கொஞ்சம் ஈடுபடுத்தி கொண்டு வாழணும் அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்ல, அதை படிக்க உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அந்த வெளிமான் உன்னை வந்து யாருக்கு ஒப்புமையாக சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கலாம். என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாய் இருக்கிறார். ஓகே, இப்போ வெளிமான்ன்ற ஒரு வார்த்தைகளுக்கு தமிழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் பெண்மானன்னு அர்த்தம். ஸோ அது மாத்திரமல்லாத படிக்க இந்த மறைக்குட்டிகள் அந்த வெளிமான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பெண்மான்ன்றக்கு அர்த்தம். இந்த மறைக்குட்டிக்குன்ற வார்த்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டேக் அங்கே ஹார்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது. அதுதான் பார்த்தீங்கன்னா சிகப்பு மான் என்ற அர்த்தம். ஸோ இது ஏன் சொல்லுகிறேன்னா வெளிமானுடைய குட்டிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் அடையாளமாக வருப்படுகின்ற ரோன்ற வார்த்தைகள் அடையாளம் வருது. அது மற்ற மறை குட்டிகளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சிகப்பு மான், இந்த ஸ்டேக் ஹார்ட் அப்படின்ற வார்த்தைகள் அந்தங்க அடையாளமாக வருகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அது மாத்திரமல்லாத படிக்கு இந்த வெளிமானை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா மலையில் காணப்படுகிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீரோடை இருக்கிறது. அந்த நீரோடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட எப்போவுமே ஒன்றிணையாக இருக்கப்படுதுன்னு நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமல்லாத படிக்கு அந்த வெளிமான் எப்படிப்பட்டதாக காணப்படுது பார்த்தீங்கன்னா அந்த மணவாளனுக்கு ஒப்புமையாக காணப்படுகிறதுன்னு பார்க்குறோம். ஸோ வெளிமான் மணவாளன், வெளிமான் குட்டிகள் மணவாட்டிகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்லாத படிக்கு இந்த வெளிமான் வந்து எங்கே வந்து இன்னும் இருக்குது நம்ம வந்து உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. உன்னத பாட்டு 4:5 உன் 2 ஸ்தனங்களும் லீலி புஷ்பங்களில் மேயும் வெளிமான்களின் இரட்டை குட்டிகளுக்கு சமானம். இப்போ வெளிமான் இன்னும் அடுத்தது எங்கே சொல்லப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா லீலி புஷ்பங்களில் மேயும் அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். அப்போ லீலி புஷ்பங்கனா தான் நம்ம பார்க்குறோம். லீலி புஷ்பம் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ லீலி புஷ்பங்களில் மேயும் அப்படின்னு சொன்னால் நம்ம எதை சொல்லுவோம்? லீலி புஷ்பமா? ஏன்னா நீ கூட நம்ம பாட்டு போனோம். லீலி புஷ்பங்கள் நம்ம எதை பாடணும்? லீலி புஷ்பங்கள் நம்ம எதை குறித்து பாடணும்னு கேட்டிங்கன்னா மணவாளனை குறித்து தான் நம்ம பார்த்தோம். மணவாளனை தான் குறித்து பார்த்தீங்கன்னா லீலி புஷ்பம் நீ பாட்டு பாடணும். ஆனால் வேதவசனம் நம்மளுக்கு அதான் சொல்லப்படுகிறதா அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்பதாக ஃபர்ஸ்ட் இந்த லீலி புஷ்பம் அப்படின்றத குறித்து நம்ம பார்க்கும்பொழுது இது எங்கெங்கே செயல்படுகிறது நம்ம குறித்து பார்க்கும்பொழுது அப்படி அடுத்த பேச்சு தள்ளுவோம். ஆலயத்தில் இருக்கிறதான தூண்களை நம்ம குறித்து பார்க்குறோம். இந்த ஆலயத்தில் இருக்கிற தூண் பார்த்தீங்கன்னா அந்த சாலமோன் காட்டிருக்கிறதான ஆலயத்தை தூண்களை பார்க்குறோம். அந்த தூணுடைய பெயர்கள் தான் பார்த்தீங்கன்னா போவாஷ், யாகின் இந்த தூண்களை குறித்து பார்க்குறோம். ஸோ இந்த தூணுடைய அளவு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 35 முழம் அப்படின்னு சொல்லப்படுகிறது பார்க்குறோம். அதில் அந்த கடைசி எண்டு பூ மாதிரி வருதுங்களா பார்த்தீங்கன்னா இந்த லீலி புஷ்பனுடைய வேலை தான் அந்த வந்து தூணில் காணப்படுகிறது நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அதனுடைய அளவு குறித்து பார்த்தீங்கன்னா 4 முழம் 6 அடி அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த லீலி புஷ்பனுடைய வேலை எங்கே சொல்லப்படுகிறது பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்தினுடைய தூண்களை காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல அதை படிக்கி இங்கே நம்ம குறித்து பார்க்கும்பொழுது ஆலயத்துக்கு முன்பதாக அந்த பிரகாரத்தை முன்பு பார்க்கும்பொழுது அந்த கைகள் ஒரு சுத்திகரிக்கிறதுக்கு இருக்கிறதான அந்த ஒரு தொட்டி இருக்குது. அந்த தொட்டியில் கூட பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பூ, அதாவது 3000 கூட தண்ணி பிடிக்கிறதாக காணப்படுகிறதான அந்த தொட்டினுடைய மாடல் குறித்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அதனுடைய எண்ணிலையும் பார்த்தீங்கன்னா லீலி வேனை காணப்படுகிறது அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். இப்போ ஏன் சொல்லப்படுங்கன்னு கேட்டிங்கன்னா லீலி புஷ்பமாக இருக்கணும்னு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆலயத்தில் முக்கியமான தூண்களாகவும் இருக்கணும். ரெண்டாவது தங்களை சுத்திகரிப்புக்கிறதுக்கு உண்டான பயன்படுத்துகிறதான அந்த ஒரு பாத்திரமாக காணப்படணும் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்கணும். ஸோ அது மாத்திரமல்லாத படிக்கு இந்த லீலி புஷ்பம் குறிப்பாக எப்போ மலரும், எப்போ இதாகும் அப்படின்னு குறித்து பார்த்தீங்கன்னா இந்த லீலி புஷ்பம் மலரத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சூரியன் இதுக்கு வந்து தேவைப்படுகிறதே இல்லை அப்படின்னு நம்மளுக்கு சொல்லப்படுகிறதுன்னு பார்க்குறோம். இந்த லீலி புஷ்பம் எப்போ மலர்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இரவில் மலரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அங்கே சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்லாத படிக்கு இந்த இரவில் மலர்கின்றது ஒரு அடையாளம் நம்மளுக்கு எது ஒப்புமையாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது அதிகாலை நேரங்களில் தான் அந்த லீலி புஷ்பங்கள் வந்து மலரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம குறித்து பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்லாத படிக்கு இந்த லீலி புஷ்பங்கள் கிட்டத்தட்ட எவ்வளவு இடத்துல கிட்டத்தட்ட வாசனை வீசுன்னு கேட்டிங்கன்னா 4 கிலோமீட்டர் இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வாசனை வீசுகிறதான ஒரு காணப்படுகிறது பார்க்குறோம். ஸோ தேன் பூச்சிகள் இருக்கிறது. அந்த தேன் பூச்சி என்ன பண்ணுறது, இந்த வாசனை வீசும் பொழுது இந்த லீலி புஷ்பத்தை நோக்கி வளருது. ஏன்னா புஷ்பனாவே நம்ம காணப்படும் பொழுது புஷ்பம் நம்மளுக்கு என்ன கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா தேன் கொடுக்கும் நம்ம பார்க்குறோம். ஸோ அதே தான் பார்க்குறோம். இந்த லீலி புஷ்பம் மலரும் பொழுது 4 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கிறதான அந்த தேன் பூச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லீலி புஷ்பத்தை நோக்கி வந்து வருகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்லாத படிக்கு இந்த லீலி புஷ்பங்கள் அப்படின்னு நம்ம குறித்து இதில் வருது. இப்போ லீலி புஷ்பம் என்ன அப்படின்றத நம்ம குறித்து நம்ம பார்க்கும் பொழுது படிக்கலாம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
உன்னதப்பட்டு 2:1. நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாயும் இருக்கிறேன். இப்போ பள்ளத்தாக்குகளில் லீலி புஷ்பம் அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். இப்போ லீலி புஷ்பங்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த வெளிமான்கள் வந்து மேக சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். இப்போ லீலி புஷ்பம் அப்படின்ற நம்ம குறித்து நம்ம என்னென்னு பார்க்கும்பொழுது, லீலி புஷ்பனாவே நம்ம முன்பே அந்த பாட்டு பாடுறப்ப நம்ம பாடும்பொழுது லீலி புஷ்பனாவே அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா மணவரனுக்கு ஒப்புமையாக சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த லீலி புஷ்பம் எங்கே காணப்படுகிறதுன்றதான் முக்கியமான நம்ம செயல்பாட்டை நம்ம குறித்து பார்க்குறோம். இந்த லீலி புஷ்பங்கள் எங்கே காணப்படுகிறது? பள்ளத்தாக்குகளில் நம்ம பார்க்குறோம். ஏன் பள்ளத்தாக்குன்னு நம்ம சொல்கிறோம்? வசனம் வருது. ஏன் ஒரு மேட்டில் பூக்கலாம், செழிப்பு, பள்ளத்தாக்கு செழிப்பு. அதே மாதிரி பார்க்கும்பொழுது பள்ளத்தாக்கில் நம்ம வந்து இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணாங்க? விக்கிரங்களுக்கு பலியிட்டாங்க. இன்னும் குமாரின் பள்ளத்தாக்கு, ஆகோரின் பள்ளத்தாக்கு, இதெல்லாம் குறித்து பார்க்கும்பொழுது என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா பலியிட்டார்கள். அப்போ ஏன்னா பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும் நம்மளுக்கு வசனம் வருது நம்ம குறித்து பார்க்குறோம். அப்போ பள்ளங்கள்லாம் நிரப்பப்படுனா எது? பள்ளம் எது நம்ம குறித்து நம்ம பார்க்கும் பொழுது நம்ம படிக்க வேணாம். சங்கீதம் 23 நீங்க 4 படிச்சிடலாம். சங்கீதம் 23 கூட 4 கூட படிக்கலாம், அதில் வராது. சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்போ பள்ளங்கள் நம்ம குறித்து பார்க்குறோம். ஏன்னா நம்ம போன பாடத்திலே குறித்து பார்க்கும்போது பள்ளங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா லீபன் கொடுக்கணும், அதுவும் பள்ளத்தாக்கு நாடு தான். பள்ளத்தாக்கு செழிப்பான நாடு நம்ம குறித்து பார்க்குறோம். இப்போ பள்ளம் இன்னொன்ற அர்த்தம் எது நம்ம சொல்லப்படுகிறது கேட்டிங்கன்னா மரண இருளிலே பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். அப்போ பள்ளன்றதை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது அது வந்து ஒரு மரணத்தை வந்து ஒரு ஒப்புமையாக சொல்லப்படுது நம்ம பார்க்குறோம். இது ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டு இந்த வசனம் சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருந்தார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரான்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்திலே எண்டாப்பே அவர் தான் உயர்ந்தவர். அதாவது கடவுளை நம்ம விட்டுருங்க, இந்த உலகத்திலே எல்லாத்துக்குமே முதன்மையானவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான். ஸோ அவர் அப்படிப்பட்டவராக இருக்கிறவர் எப்படி வராரு? ரொம்ப பல்லான, ரொம்ப கீழான, ரொம்ப தாழ்ந்த இடத்துல வராருன்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ ஏன் தாழ்ந்த இடத்துல வராரு? எல்லாமே இருளுக்குள்ளாக போயிடக்கூடாது. ஏன்னா இந்த மரண இருள் பள்ளத்தாக்கு. அப்போ அந்த இருளுக்குள்ளார ஒருத்தர் போகக்கூடாதுன்றத தங்களை முழுவதும் தாழ்த்தினார். அதனால நம்ம குறித்து பார்க்குறோம். இஸ்ரேல் காலகட்டத்தில் குறித்து பார்க்கும்பொழுது இந்த வந்து சுத்திகரிப்பு செய்வாங்க. அந்த சுத்திகரிப்பு பொதுவாக யார் செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா வந்து அடிமைகள் தான் செய்வாங்க நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து சீசர்களுடைய காலில் கழுவினார். அது எதுக்கு காரணம்? நான் உயர்ந்தவராக இருந்தோம், நான் எப்படிப்பட்டவராகன்னு கேட்டிங்கன்னா நான் அடிமைப்படுத்தி கொண்டேன். அதனால தான் சொன்னார் தன்னை மரண பரிக்கு முடிக்க தன்னை தாழ்த்தினவர். அப்போ தாழ்த்துதல் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி கேட்டிங்கன்னா பள்ளம் ரொம்ப கீழான நிலைமையில ரொம்ப எப்படின்னு கேட்டிங்கன்னா தங்களை தாழ்த்தி கொண்டு வாழ்ந்தவர். இன்னொரு உதாரணமாக நம்ம சொல்லும்போது கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சீசர்களை சேர்த்தும் பொழுது கூட மிகப்பெரியதான ஒரு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐஸ்வர்யன் கூட பழக வைக்க கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கீழான மக்கள்கள். இன்னைக்கு நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம ஒருத்தரை பழக வைக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லும்பொழுது நம்ம வந்து ஒரு ஐஸ்வர்யனோட பழக வைக்கிறோம். நம்மளுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெருமையாக இருக்கும். ஒரு எம்எல்ஏயோட நம்ம பழக வச்சா அது நம்மளுக்கு பெருமை. யாருன்னு கேட்டிங்கன்னா எம்எல்ஏ சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒரு முதலமைச்சரோட இருந்தால் அது நம்மளுக்கு பெருமையாக இருக்கும். ஆனால் ஒரு பிச்சைக்காரனோட நம்ம பழக்க வச்சா அது பெருமையாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நான் அப்படிப்பட்டதான செயல்பாட்டுக்குள்ளார தான் வந்து என்ன பண்ணுறாங்க. அதான் பள்ளம், ரொம்ப கீழான நிலைமை. அப்போ அந்த முக்கிய பெரியதான அந்த ஸ்தானத்தை விட்டு வந்து இங்கே வந்தார். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இருளுக்குள்ளார போகக்கூடாது அப்படி ஒரு விஷயத்தை நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரம் இல்லை, அதை படிக்க உன்னதப்பாட்டு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். உன்னதப்பாட்டு 5:13. அவர் கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது. அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களை போன்றது. வாசனையுள்ள வெள்ளை போலம் அதிலிருந்து வடிகிறது. அப்ப மணவாட்டி நம்ம குறிச்சு அந்த இது வெளிமனை குறிச்சு பார்க்கும்பொழுது லீலி புஷ்பங்களில் மேயின்னு நம்ம குறிச்சு பார்த்தோம். இப்ப லீலி புஷ்பங்கள் ஒன்று நம்ம பார்த்துட்டோம், அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம பார்த்துட்டோம். லீலி புஷ்பங்கள் அப்படின்னு நீங்க குறிச்சு இங்க சொல்லும் பொழுது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களை போன்றது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அவர் உதடுனா அப்போ அந்த லீலி புஷ்பங்கள் எதுக்கு வரும்? இது ஏன் நம்ம சொல்றோன்னு பார்த்தீங்கன்னா லீலி புஷ்பம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டருக்கு வாசனை வீசும். கேதுரு மரத்தை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது 40 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கடல் தூரத்திலான அந்த வாசனை வீசும். ஸோ இந்த லீலி புஷ்பம் குறித்து பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் வாசனை வீசும். இந்த லீலி புஷ்பம் எங்கெல்லாம் போகுதோ அதனுடைய வாசனை வீசும் நம்ம குறித்து பார்க்குறோம். ஆனால் அந்த லீலி புஷ்பனுடைய வாசனை எதங்க சொல்லப்படுகிறதுனா அவர் உதடுகள் லீலி புஷ்பங்கள் அப்படின்னா அப்போ அவர் உதடுலேருந்து வருகிறது எது வருது?
அவர் உதடுங்கிறது எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா கடவுளுடைய வார்த்தை தான் வருது நம்ம குறித்து பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா வெள்ளை போலமும் வருது நம்ம குறித்து பார்க்குறோம். அந்த வெள்ளை போலத்தை நம்ம இப்போ அடுத்து வருகிறத நம்ம குறித்து பார்க்குறோம். அப்போ லீலி புஷ்பங்கள் என்றதால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லீலி புஷ்பம். லீலி புஷ்பங்கள் என்றாலும் கடவுளுடைய வார்த்தை அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே வந்து நம்ம குறித்து பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்ல, அதை படிக்க லீலி புஷ்பங்களை கொடுத்து அடுத்ததாக சொல்லப்படுகிறது உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரதிகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். இப்போ முன்பு பார்க்கும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இந்த லீலி புஷ்பங்களை குறித்து பார்க்கும்பொழுது அது பள்ளத்தில் காணப்பட்டுச்சு. உயர்ந்தவராக இருந்து ரொம்ப தாழ்த்தி கொண்டு வாழ்ந்தார் நம்ம குறித்து பார்க்குறோம். ஸோ இந்த லீலி புஷ்பத்தை குறித்து பார்க்கும்பொழுது முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளும் எனக்கு பிரியமானவள் இருக்கிறாள் அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். ஸோ இந்த முள்ளு யாரு? முள்ளு அப்படின்னு இல்லை, முள்ளுகள் யாரு? முள்ளுகள் யாருன்னு கேட்டிங்கன்னா, முள்ளுனாவே நம்ம குறித்து பார்க்கும்பொழுது அந்த சாத்தான் தான் நம்ம குறித்து பார்க்குறோம். முள்ளுகள் அப்படின்னா சாத்தானுடைய செயல்பாடுகளுக்கு கொண்டிருந்தவர்கள் தான் முள்ளுகள். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் லீலி புஷ்பமாக மலர்ந்தார்கள், அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முள்ளுகளாக மலர்ந்தார்கள் நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ ஏன் அந்த முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் காணப்படுகிறது அப்படின்னு நம்ம குறித்து பார்த்தீங்கன்னா, ஏன் முள்ளுகளுக்குள்ளாக காணப்படுகிறது அப்படின்னு கேள்வி கேட்டா, முள்ளுகளுக்குள்ளாக ஏன் காணப்படுகிறது அப்படின்னு கேட்டா, ஏன்னா இந்த முள்ளு வந்து இந்த லீலி புஷ்பத்தை வந்து குத்தம்பொழுது எப்படின்னு கேட்டீங்கன்னா அதிக வாசனை வீசும், ஜீவ வாசனை வீசும் அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். அப்போ இதை நம்ம வந்து மணவாட்டிக்கு வந்து இந்த லீலி புஷ்பம் ஒப்புமே காணப்படுகிறது பார்த்தீங்கன்னா, அப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா சத்தியத்தின்படி ஒருவர் குத்தும் பொழுது நம்ம எப்படிப்பட்டவர்களாக காணப்படணும்? ஜீவ வாசனை காணப்படணுமா இல்லை வேற வாசனை காணப்படணுமா? எப்படி நம்ம யோசிக்கணும்? ஏன்னா இப்போ பவுலை குறித்து பார்க்குறோம். பவுலுக்கு வந்து கண்ணில் என்னது கேட்டிங்கன்னா மீன் சேதல் இருந்துச்சு. கடைசி முடிக்கும் அது முழுவதும் குணமானுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா குணமாகலை. ஏன் குணமாகலன்னு கேட்டிங்கன்னா, நான் பெருமையை நீ உயர்த்தாத படிக்க என் சரீரத்தில் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அப்போ முள்ளுகளுக்குள்ளே ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு சின்ன வேலை செஞ்சாவே நம்ம பெருசாக நம்ம உயர்த்தி பேசிடுவோம். நம்மள்ட்ட இருக்கிறதான பெருமைகள் நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம வந்து பெருமையாக இருக்குன்றதே நம்மளுக்கு தெரியாத போயிடும். ஸோ அதை தான் சொல்கிற, முள்ளுகளுக்குள்ளே ஏன் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளை ஒழுங்குபடுத்துவதுக்கு தான். ஸோ பாடுகள் நம்மளுக்கு ஏன் கொடுக்குறோம்? பாடுகள் வந்து வேதவசனம் ஏன் நம்மளுக்கு தருதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம பூரணப்படுத்துறதுக்கு. அப்போ முள்ளுகள் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளை பாடுகளுக்கு உட்படுத்தி நம்மளை பூரணப்படுத்தி நம்ம எப்படிப்பட்டவர்களாக வாசனை வீச வேண்டும் என்பது சொல்லப்படுகிறது தான் அங்கே வருது நம்ம பார்க்குறோம். இங்கே சொல்லப்பொழுது பொழுது அப்போ முள்ளுகளுக்குள்ளே ஏன் காணப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த முள்ளுகள் குத்தும் பொழுது அந்த ஜீவ வாசனை காணப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அதை தான் பிரியமானவள் இருக்கிறாள் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்த்துட்டு, அடுத்தது இந்த லீலி புஷ்பங்கள் வந்து எதுக்கு இன்னும் ஒப்புமையாக வருது நம்ம குறித்து பார்க்கும்பொழுது உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். உன்னத பாட்டு 2:16. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். இப்போ லீலி புஷ்பங்களுக்குள்ளாய் மேய்கிறாருன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன்னா இந்த குறிப்பாய் பார்க்கும்பொழுது ஒரு இஸ்லாமிய நம்பர்கள் எனக்கு இருந்தாங்க. அது வந்து ஒரு சில சகோதரருக்கு தெரியும். அவர்களின் குறிப்பாக இந்த வசனத்தை வச்சு தான் என்ன இப்படி எழுதியிருக்கிறாங்க, மேய்கிறாரு லீலி புஷ்பங்களுக்குள்ள மேய்கிறார் அப்படின்ட்டு. குறிப்பாக இஸ்லாமியர் பார்த்தீங்கன்னா உன்னத பாட்டில் இந்த வசனத்தை வச்சு தான் மெயினாக பேசுவாங்க. என்ன மேய்கிறாரு, இது வந்து ரொம்ப தவறான ஒரு வார்த்தைகளை காணப்படுகிறாரு அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். ஏன்னா இது உண்மை சத்தியங்களை அறிந்தவங்களும் இந்த வார்த்தைகளை வச்சுதான் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் வந்து புரிதல் இல்லாதவர்கள் இப்படி தான் சொல்கிறாங்க, என்ன மேய்கிறாரு, இது வந்து ஒரு வார்த்தை சரியா இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எங்கே மேய்கிறான்னு கேட்டிங்கன்னா லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறான்னு பார்க்குறோம். அப்போ லீலி புஷ்பங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தா லீலி புஷ்பங்கள் கடவுளுடைய வார்த்தைகள் வருதுன்னு நம்ம பார்த்தோம். அப்போ லீலி புஷ்பங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தைகளுக்கு இன்னும் எதோ ஒப்புமையாக அடையாளமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் மணவாட்டி தான் வருதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ மணவாளன் மணவாட்டி ஏன் எங்கே சுற்றுறான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, உலகத்திலே வந்து ஒரு பெண்ணு ஒரு பையனை வந்து காதலிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பெண்ணும் பையனும் காதலிக்கிறாங்க அப்படின்னா அந்த காதலிக்கிறவங்க அவங்க எங்கே இருப்பாருங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே அந்த பெண்ணும் அந்த பையனும் எங்கே சேர்றாங்களோ அதிகமாக அவங்களை சுற்றி வருவாங்க. இது நம்ம லிட்டரலாகவே நம்மளுக்கு தெரியும். ஸோ அதே தான் இங்கேயும் சொல்லப்படுகிறது. மணவாளன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா லீலி, அதை தான் சொல்லப்படுகிறது பார்க்கும்பொழுது, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறதுன்னு பார்க்குறோம். அப்போ லீலி புஷ்பங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, நான் லீலி புஷ்பம் அவர் வந்து வாண்டடாக சொல்ல கிடையாது, லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறான்ற மறைப்பகமாக சொல்லப்படுதுன்னு பார்க்குறோம். அப்போ அதுதாங்க இன்னொரு அதே வசனம் தான் சொல்லும் பொழுது 6:3 அதே தாங்க சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். அப்போ இங்கேயும் அதே தான் சொல்லப்படுகிறதுன்னு பார்க்குறோம். அப்போ லீலி புஷ்பங்கள் அதாவது நம்ம பார்க்கும்பொழுது லீலி புஷ்பங்கள் நம்ம குறித்து பார்த்தோம்னா கடவுளுடைய வார்த்தை. ஸோ கடவுளுடைய வார்த்தையாக செயல்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதே கடவுளுடைய வார்த்தைகளாக
செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள் யாருன்னு குறித்து பார்க்கும் பொழுது மணவாட்டிகள், லீலி புஷ்பங்கள் அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். இன்னும் நம்ம வந்து கன்ஃபார்ம் படுத்தலைன்னா கூட நம்ம படிக்கலாம். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம படிக்கலாம். தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் நேசர் தமது தோட்டத்துக்கும் கந்தவர்க்க பாத்திகளுக்கும் போனார். லீலி புஷ்பங்களை சாப்பிட முடியுமா? கனிகளை சாப்பிட முடியும், லீலி புஷ்பங்களை சாப்பிட முடியுமா? ஏன் கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லீலி புஷ்பங்கள் மத்தியில் மேய்கிறார்னா அந்த வாசனை அவ்வளவு இன்பமாய் காணப்பட்டுச்சு. அந்த லீலி புஷ்பங்களாக வாசனை தருகிறவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணவாட்டிகள். ஏன்னா லீலி புஷ்பங்கள் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தைகளாகவே செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள் மணவாட்டிகள். அந்த லீலி புஷ்பங்கள் மத்தியில் மேய்கிறார், லீலி புஷ்பங்களையும் மேய்கிறார். அப்ப லீலி புஷ்பங்களை மேய்கிறார்னு எதுன்னு கேட்டீங்கன்னா அது கடவுளுடைய செயல். உதாரணமா நம்ம குறித்து நம்ம பார்க்கும் பொழுது யோவான் 4ஆம் அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா நீங்க படிச்சீங்கன்னா சமரிய ஸ்திரீ வரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காலகட்டத்தில். சமரிய ஸ்திரீ வரும்பொழுது அங்க சமரிய ஸ்திரீ கிட்ட பேசுறார். அங்க இருக்கிறதான ஜனங்கள்ட்ட வந்து அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா அங்க பேசி அந்த சமரில இருக்கிறதான அந்த ஜனங்கள் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா அங்க ரட்சித்து ஏற்றுக்கொள்கிறான்னு நம்ம பார்க்குறோம். இது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து சீசர்களை வந்து உணவு வாங்குறதுக்காக வெளியே போயிருப்பாங்க. சீசர்கள் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உணவு கொடுப்பாங்க. ஸோ அந்த உணவு கொடுக்கும் பொழுது நான் அறியாத இருக்கிற ஒரு போஜனை எனக்கு வரணுமா அப்படின்ற ஒரு வசனம் சொல்லிட்டு அடுத்த என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்வதே எனக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா மெய்யான போஜனமாய் காணப்படுகிறது. அப்போ பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறது தான் அவருக்கு போஜனம். அப்போ பிதாவினுடைய சித்தத்தை செய்தவர்களும் அவர்களுக்கு போஜனம் நம்ம அடையாளமாக நம்ம எடுத்துக்கணும் நம்ம பார்க்குறோம். அப்போ லீலி புஷ்பங்கள் என்றால் பார்த்தீங்கன்னா மணவாள்னு வருது. இப்போ அதே மாதிரி தான் பார்க்கும்பொழுது சபின் என்பது பார்த்தீங்கன்னா சிங்குலர். ஸோ அதே மாதிரி தான் லீலி புஷ்பங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தைகளாகவே செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள் தான் யாருன்னு குறித்து பார்க்கும்பொழுது மணவாட்டிகள் நம்ம குறித்து நம்ம பார்க்கணும். ஸோ அது மாத்திரமல்ல, அதை படிக்க உன்னத பாட்டு 7:2 நம்ம படிக்கலாம். உன் நாபி திராட்சரசம் நிறைந்த வட்ட கலசம் போல் இருக்கிறது, வயிறு லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பாரம் போல் இருக்கிறது. அப்போ உன் நாபி அப்படின்னு கேட்டிங்கன்னா லாபம்னு குறித்து பார்க்கும்பொழுது அது வந்து தொப்புல அந்த உறவு சொல்லப்படுகிறது அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். ஸோ அது திராட்சரசம் நிறைந்ததாக சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்ல, அதை படிக்கி மணவாட்டினுடைய வயிறு எப்படின்னு கேட்டிங்கன்னா லீலி புஷ்பங்கள் சூழ்ந்தது. அதாவது லீலி புஷ்பங்கள் சூழ்ந்தது கோதுமை அம்பராம் போல் இருக்கிறது. கோதுமை அம்பரான்னா மணி குவியல் அப்படின்னு நம்ம வந்து அங்கே வந்து சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். அப்போ மணவாட்டினுடைய வயிறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆங்கிலத்தில் நீங்கள் குறித்து பார்த்தீங்கன்னா ஹிப் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுக்கப்படுன்னு பார்த்தீங்கன்னா ஹிப்புன்னு பார்த்தீங்கன்னா இடுப்பு. அப்போ மணவாட்டினுடைய இடுப்பு வயிறில் என்ன கட்டினது பார்த்தீங்கன்னா லீலி புஷ்பம். அப்போ மணவாட்டினுடைய ஏன் லீலி புஷ்பம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா எபேசில் நம்ம சொல்லும் பொழுது இடுப்பில் என்ன கட்டணும்? கச்சை கட்டணும். அப்ப இந்த லீலி புஷ்பம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அது ஜீவ வாசனை. அப்ப மணவாட்டினுடைய இடுப்புல எதை கட்டுறான்னு பார்த்தீங்கன்னா கச்சை. அதுதான் இந்த லீலி புஷ்பங்கள். கோதுமை மணி குவியலாக பாதுகாக்கிறதுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லீலி புஷ்பங்கள் கட்டப்படுகிறது பார்க்குறோம். அப்ப லீலி புஷ்பங்கள் இந்த இன்னொரு அடையாளமா சொல்லும் பொழுது அது சத்தியம், சத்தியங்கள், சத்தியவான் நம்ம குறித்து பார்க்குறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சத்தியவான். அவருடைய வார்த்தைகளை கேட்ட மணவாட்டிகள் சத்தியவான்கள். அப்ப லீலி புஷ்பம் என்றது பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வருது, மணவாட்டிக்கும் வருது. லீலி புஷ்பங்கள் யாருக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தை மணவாட்டியாக மாறுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம குறித்து அங்கே வந்து நம்ம அடையாளமாக சொல்லப்படுகிறது அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். ஸோ இதை நம்ம பார்க்கும்பொழுது வெளிமனம் அப்படின்ற குறித்து பார்க்கும்போது அது ஃபர்ஸ்ட் எங்கே காணப்படுதுன்னு கேட்டிங்கன்னா மலை. ரெண்டாவது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது நீரோடை பகுதியில் காணப்படுகிறது. அடுத்த விஷயத்தை குறித்து பார்க்கும்பொழுது அது எங்கே சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த லீலி புஷ்பங்கள் மத்தியில் காணப்படுகிறது, லீலி புஷ்பங்களாகவும் காணப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ இது மணவாட்டினுடைய ஸ்தனங்களுக்கு இது ஒரு பகுதி. ஸோ அடுத்த பகுதியை நம்ம குறித்து பார்க்கும்பொழுது உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் நேசர் எனக்கு என் ஸ்தனங்களின் நடுவில் தங்கும் வெள்ளை போல செண்டு. ஸோ இதே நம்ம குறித்து பார்க்கும்பொழுது என் நேசர் என் தனங்களில் நடுவும் வெள்ளை போல சென்று அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். ஸோ இதே வார்த்தைகளை குறித்து பார்க்கும்பொழுது மற்ற உலக இஸ்லாமிய ஜனங்களும் மற்ற ஒரு சிலர் நம்ம குறித்து பார்க்கும்பொழுது இந்த வசனங்களே வைப்பார்கள். என்ன ஸ்தனங்களில் நடுவிலே தங்குற வெள்ளை போல சென்று அப்படின்னு சொல்லப்படுகிறதுன்னு பார்க்குறோம். இது என்னப்பா இப்படி சொல்லப்படுகிறது? இந்த மாதிரிலாம் பார்க்கும்பொழுது தான் உன்னத பாட்டு வேணான்னு நிறைய பேர் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா எதிர்க்கிறாங்க. ஆனால் இதனுடைய அடையாளத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ என் நேசர் என் ஸ்தனங்கள் நடுவிலே தங்கும் வெள்ளை போல சென்றுனா என்ன? ஃபர்ஸ்ட் வெள்ளை போல அப்படின்ற விஷயத்தை நம்ம குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அதை நம்ம என்னென்னு பார்க்கலாம்னா அப்படியே அடுத்த ஸ்லைடு தள்ளுவோம். இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வசனத்துக்கு அதே போடுங்க. இப்போ வெள்ளை போலன்ற குறித்து பார்க்கும்பொழுது இதுதான் பார்த்தீங்கன்னா வெள்ளை போல மரம்.
அதாவது ஒரு செடிகள் அப்படின்னு வந்து வேதத்தில் சொல்லப்படுகிறதோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது செடி மாதிரி மரமாக இருந்து அங்கே சொல்லப்படுகிறதுன்னு பார்க்குறோம். ஸோ இந்தாண்டா காணப்படுகிறது தான் வெள்ளை போலம். ஸோ அந்த வெள்ளை போலம் அது எங்கே மலருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மரத்தில் இருக்கிறதான அந்த பிசினி தன்மைகளை காணப்படுகிறது தான் அந்த வெள்ளை போல வருகிறது நம்ம குறித்து பார்க்குறோம். ஸோ இதனுடைய முக்கியமான செயல்படைகளை நம்ம குறித்து பார்க்கும்பொழுது வெள்ளை போலத்துக்கு இருக்கிறதான ஒரு செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து முள் மரமாக சொல்லப்படுகிறது. இது ஏன் நம்ம சொல்லப்படுகிற இந்த வசனம் நம்ம சொல்லப்படுன்னு கேட்டிங்கன்னா இந்த மரம் எப்படி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் இருக்கிறதான எல்லா விதமான தருணங்கத்திலையும் அந்த மரமும் சரி அந்த பட்டையும் சரி அது எதுவுமே எப்படின்னு கேட்டிங்கன்னா மிகவும் கசப்பு குடியுது, ரொம்ப கசப்பு தன்மை வாய்ந்த கூடியதான்னு கேட்டிங்கன்னா அந்த வெள்ளை போலம். ஸோ அந்த கசப்புக்குள்ளாக வருகிறது தான் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த இனிமையான வாசனை. அந்த இனிமையான வாசனை தான் நம்ம குறித்து பார்க்கும்பொழுது தான் அந்த வாசனைக்கு ஒப்பாக மணவாளனுக்கு அங்கே ஒப்புமையாக சொல்லப்படுது நம்ம பார்க்குறோம். அப்போ இது செடிகளாக காணப்படுகிறது, பிசினி தன்மை வருகிறது. முக்கியமான பார்க்கும்பொழுது இது வந்து முள்மரமாக காணப்படுகிறதுன்னு பார்க்குறோம். ஆதியிலே பாவம் பண்ணும்பொழுது கூட அங்கே ஆதாமுக்கும் அங்கே ஏவாளுக்கும் சாபம் கொடுக்கும்பொழுது உனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு பூமியில் உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்குன்னு சொல்கிறாரு. அப்போ முள் எதுன்னு கேட்டிங்கன்னா பாவம் செஞ்சனாலும் அவங்களுக்கு பிறப்பிக்கிச்சு. அப்போ எந்த மனுஷன் வந்து பாவத்துக்குள்ளாக இருந்து அவங்க முள்ளாக பிறப்பிக்கப்பட்டதோ அதே போல் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முள்ளுகளாக வச்சுவே எப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஜீவனை வந்து என்ன பண்ணுறாங்க, ஜீவனை கொடுக்கறதான அந்த வாசனை ரெடி பண்ணுறான்னு நம்ம பார்க்குறோம். இப்போ ஒன்றும் இல்லை, கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் உண்மையாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து கசப்பாக இருக்குமா இனிப்பாக இருக்குமா? சத்தியத்தை சொன்னா நான் சத்ருவ ஆனேன்ன்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம சொல்றான்னு நம்ம பார்க்குறோம். அப்போ சத்தியத்தை சொன்னா சத்ருவ அநேகமே ஆவரான்னு கேட்டிங்கன்னா வசன உண்மைத்தன்மை என்ன சொல்லுதுன்னா நீங்கள் பண ஆசை எல்லாத்தையுமே வேற ஆகுன்னு பணம் சேர்த்தக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அதுக்கு மறைமுகமான ஒரு வசனில் சேர்த்தலாம் அப்படின்ற வசனத்தை கொடுப்பாங்க. ஆனால் உண்மை என்ன சொல்லுதுன்னா பண ஆசை எல்லாத்தையுமேக்கும் வேற இருக்கு. அதாவது அதுதான் உண்மைத்தன்மை. உலக சினைய கடவுளுக்கு அருவருப்பானது விரோதமானது நம்ம குறித்து பார்க்குறோம். இப்படியெல்லாம் நீங்கள் உண்மை பொருளாசை விக்கிரகாராதனை இதை ஏன் சொல்றேன்னா இதை நம்ம பேச்சில் சொல்லிடுறோம், ஆனால் இதை நம்ம செயலில் நம்ம வந்து சொல்லும் பொழுது இந்த மாதிரி உண்மைத்தன்மைலாம் சொல்லும் பொழுது என்ன கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு கசப்பாய் தோன்றும். அப்படி கசப்பாய் தோன்றவர்களை தான் எப்படிப்பட்டவர்களாக மாறினான்னு கேட்டிங்கன்னா நம்ம முள்ளா மாறினாங்க. ஆனால் அந்த முள்ளுக்குள்ளாக இருக்கிறதானே, ஏன்னா முள்ளுக்குள்ளாக நம்ம பார்க்கும்போது லீலி புஷ்பங்கள் ஃபஸ்ட்டு மலர்ந்துன்னு பார்க்குறோம். இப்போ அதே போல தான் முள்ளுகளாக இருந்த நம்ம எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பாவத்தில் இருந்தபோது நம்மளும் எப்படி முள்ளுகளாக தான் செயல்பட்டு கொண்டு வந்தோம். நம்மளுடைய மனசில் விரும்பினதை நம்ம மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து நம்ம குறித்து பார்க்குறோம். அப்படி முள்ளுகளாக செயல்பட்டு கொண்டு வந்த நம்மள்ட்ட எப்படிப்பட்டவர்களாக அந்த அங்கே வந்து வாசனை வீசும்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஜீவ வாசனை வீசும்படி தானே செய்யப்படுகிறது நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வெள்ளைப்பாலத்தை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது அப்படியே அடுத்த ஸ்லைடு தரலாம். இந்த வெள்ளைப்பனுடைய மகிமையை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது ஆதியாகமத்தில் 43:11 பார்க்கும்பொழுது யாக்கோபு பார்வேனுக்கு அந்த தேசத்திலே உயர்ந்தது அனுப்பினதான ஒரு பொருளை குறித்து பார்க்கும்பொழுது இந்த வெள்ளை போலத்தை வந்து அங்கே அமிச்சினாருன்னு நம்ம குறித்து பார்க்கணும். ஸோ அது மாத்திரமில்லாதபடிக்கு யாத்ராகமம் 30:23 குறித்து நம்ம பார்க்கும்பொழுது அங்கே அபிஷேகம் தைலம் வந்து அங்கே வந்து ஆரோனுக்கும் மற்றும் அந்த பலிப்பிடத்தில் இருக்கிறதான ஒரு சில பொருள்களுக்கு தெளிக்கிறதுக்கு ஒரு 6 பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. அதில் ஒரு முக்கியமான பொருள் எதுன்னு குறித்து பார்க்கும்பொழுது இந்த வெள்ளை போலம் வருதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ வெள்ளை போலம் உச்சிதமானது, மேன்மையானது. தூப வர்க்கம் செய்வதற்கும் பார்த்தீங்கன்னா அந்த யாத்ராகமம் 30:34 to 38 பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பயன்படுத்தக்கூடியதான அந்த தூப வர்க்கத்தில் அந்த வெள்ளை போலத்தை வந்து அங்கே பயன்படுத்துகிறாங்கன்னு பார்க்குறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பொருள் வருது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை போலம் வருதுன்னு நம்ம குறித்து பார்க்கணும். ஸோ அது மாத்திரம் இல்லாதபடிக்கு எஸ்தர் ராஜாத்தி காலகட்டத்தில் எஸ்தர் 2:12 குறித்து பார்க்கும்பொழுது அந்த எஸ்தர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாக்களுக்கு முன்பதாக தங்களை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கும் தங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெள்ளை போலத்தில் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா தங்களை 6 மாதம் பார்த்தீங்கன்னா சுத்திகரித்து வருகிறாங்கன்னு நம்ம குறித்து பார்க்குறோம். வெள்ளை போல சுகந்த வர்க்கம்னு பார்க்குறோம். அப்போ அந்த வெள்ளை போல என்னைக்கு கேட்டிங்கன்னா ஒன்று உச்சிதமானது, இன்னொன்று மேன்மையானது, அடுத்தது பார்த்தீங்கன்னா பரிசுத்தமானதாக காணப்படுகிறது, அடுத்து பார்த்தீங்கன்னா தங்களை சுத்திகரிப்பது, தங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்கு மாம்சத்துக்குடைய அழகல்ல ஆவிக்குரிதான அழகை அந்த சுத்திகரித்துக் கொள்வதற்கு அங்கே சொல்லப்படுகிறது நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமில்லாத படிக்க அடுத்த ஸ்லைட் நம்ம தள்ளுவோம். படிக்கலாம். 1:5 மணவாளன் அவர் உதடுகள் லீலி புஷ்பங்கள் இல்ல அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களை போன்றது, வாசனையுள்ள வெள்ளை போலம் அதிலிருந்து வடிகிறது. இப்போ முன்னே நம்ம பார்த்தோம் மணவாளனுடைய உதடுல எழுதுன்னு பார்த்தீங்கன்னா லீலி புஷ்பங்கள் காணுது, வெள்ளை போலமும் அதுலேருந்து வடிகிறது நம்ம முன்பை பார்த்தோம். ஸோ அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ அவருடைய வாயிலிருந்து எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா லீலி புஷ்பங்கள் வருதுன்னு நம்ம பார்க்குறோம். இது ஏன் சொல்கிறேன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வாயில என்ன வருதோ
அதுதான் மணவாட்டினுடைய செயலாக வரும். இப்ப மணவாட்டினுடைய செயலுக்கு எதுவுமே நம்ம இல்லாம, எனக்கும் மணவாட்டிக்கும், எனக்கும் சபைக்கும், எனக்கும் அப்போஸ்தலருக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாமே செஞ்சாங்க. குறிப்பா பார்க்கும்பொழுது அப்போஸ்தலர் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரி தவறுன்னு வந்து அவருக்கு நியாயம் தீர்க்கிறதான அந்த தகுதி, அந்த விஷயம் அவருக்கு காணப்பட்டுச்சு. அதே போல மணவாட்டிகளுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் காணப்பட்டுச்சு. எது சரி எது தவறுன்ற நியாயம் தீர்க்கிறதான அந்த காரியங்கள் காணப்பட்டுச்சு. ஏன்னு கேட்டா, அவங்க ஒரு விஷயத்தை நியாயம் தீர்த்தாங்கன்னா அந்த விஷயத்தை அவங்க தகுதிப்படுத்தி நியாயம் தீர்ந்தார்கள் அப்படின்னு நம்ம குறிச்சு பார்க்கிறோம். ஏன்னா நீங்க பூலோகத்தில் எது நீங்கள் கட்டுவீர்களோ பரலோகத்தில் அது கட்டப்பட்டு இருக்கும். இந்த அப்போஸ்தலர்களுக்கு அந்த மணவாட்டினுடைய தன்மைகளாக மாறுவர்களுக்கு சொல்லுகிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அவருடைய வார்த்தைகளை கை கொண்டிருக்கிறாங்கன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கே சாட்சி கொடுத்தாரு. அப்ப அது போல சாட்சி நம்மளுக்கு காணப்படுகிறதா? நம்ம இந்த சத்திய வார்த்தைகளை காத்து கொண்டிருக்கிறோம், நம்மளுக்கு சாட்சி இருக்குதா அப்படின்றது மாத்திரம் இல்லாத படிக்க நம்ம அந்த 5:5 வாசிப்போம். அவர் வாயிலிருந்து வெள்ளை போல வருகிறத நம்ம குறிச்சு பார்க்கிறோம். இங்க மணவாட்டியை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, என் கைகளிலிருந்து வெள்ளை போலமும் என் விரல்களிலிருந்து வாசனையுள்ள வெள்ளை போலமும் வடிந்தது. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சத்தியத்தின்படி நம்மளுக்கு என்ன சொல்லுகிறாரோ அவர் வாயில சொன்னாருன்னா நம்ம செய்யணும். அதுதான் மணவாட்டி. அப்படி நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோமா? அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தே நம்ம சொல்றதே மிகப்பெரியதான அது ஒரு தகுதியானது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு ஆண்டவராக எல்லா விஷயத்தையும் நீங்க கைக்கணும்னு சொல்லிட்டு கடைசி ஒரு விஷயத்த என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, நாங்க அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லுங்கன்றாரு. எல்லாமே செஞ்சிட்டே சொல்றவங்க அப்ப அவங்களுக்கே அப்படி சொல்றாருன்னா, எதுவுமே நம்ம செய்யாம செஞ்ச மாதிரி சொல்லிட்டு இருந்தா அது எப்படி இருக்கும்? அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா எந்த இடத்துலயுமே வந்து தான் பரிசுத்தவான்கள், நான் பரிசுத்தவான்கள் சொல்ல மாட்டாங்க. மேக்சிமம் சொல்ல மாட்டாங்க. பரிசுத்தவான்களை தான் சொல்ல மாட்டாங்க, மற்றவங்களை சொல்லும்படிதான செயலை மாத்திரம் தான் அவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும். அப்ப அவர் வாயிலிருந்து என்ன வருதோ அதே தான் மணவாட்டினுடைய கையிலிருந்து வரணும். அப்ப அவருடைய வாயிலிருந்து என்ன பார்த்தீங்கன்னா ஜீவன் வந்துச்சு. அப்ப மணவாட்டினுடைய செயல்களையும் பார்த்தீங்கன்னா ஜீவனுடைய செயல்பாடு தான் வந்துச்சு வரணும். இப்ப நான் ஒரு விஷயத்தை செஞ்சா அந்த விஷயம் மாம்சத்துக்கு ஏற்றபடி காணவே படக்கூடாது. மாம்சத்துக்கு ஏற்றபடி காணப்பட்டுச்சுன்னா அங்க வந்து நம்மளுடைய எப்படி நம்ம கையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை போல வராது. அது மாம்சத்துக்கு உண்டான மரணம் தான் வரும் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்ல, அதை படிக்க நம்ம அடுத்து தள்ளுவோம். அடுத்த ஸ்லைடு சங்கீதம் 45:8. உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலும், சந்தனம் லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாய் இருக்கிறது. அப்ப மணவாளனுடைய வஸ்திரை குறித்து பார்க்கும்பொழுது அவருடைய வஸ்திரத்தில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை போலம், சந்தனம், லவங்கம் இவைகளுடைய வாசை பொருந்திருக்கிறது அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். ஸோ நீதிமொழிகள் 7:14 வரத்துல அந்த ஸ்திரீகளுக்கு வருது. என் படுக்கையை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் லவங்கப்பட்டையாலும் வாசனை கட்டினேன். மணவாட்டினுடைய வஸ்திரங்களுக்கும் இந்த 3 பொருளும் வருது. ஏது? வெள்ளை போலம், சந்தனம், லவங்கப்பட்டை வருது நம்ம பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி வேசி ஸ்திரீகளுக்கு என்ன காணப்படுதுன்னா என் படுக்கையை பார்க்குறோம். இப்போ அவருடைய வஸ்திரங்கள் கேட்டீங்கன்னா அந்த வஸ்திரங்களே யாருன்னு கேட்டிங்கன்னா அது வந்து மணவாட்டி தான். இப்போ மணவாளனுக்கு வஸ்திரம் தேவையா? பாவம் நிறைந்தவர்களுக்கு தான் வஸ்திரம் வேணும், மணவாளனுக்கு வஸ்திரம் வேணையா அப்படின்னு கேட்டா, தலை இயேசு கிறிஸ்துனா சரீரத்துக்கு தான் எது தேவை? வஸ்திரம் தேவை. அப்ப அந்த வஸ்திரங்களை யார் பார்த்தீங்கன்னா, இந்த வஸ்திரங்களை யார் நம்ம குறித்து பார்க்கும்பொழுது அது சபை தான் நம்ம குறித்து, மணவாட்டி தான் நம்ம குறித்து பார்க்குறோம். அப்ப மணவாட்டினுடைய வஸ்திரங்கள்ட்ட என்ன காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பொருளும் காணப்படுகிறது. ஆனா வேசிகளுக்கிட்டும் இந்த 3 பொருள் காணப்படுகிறது. ஆனா அந்த வேசி இந்த பொருளை எதுக்கு பயன்படுத்துகிறார்கள்? வேசித்தனம் பண்றதுக்கு. படுக்கை எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மணவாட்டினுடைய வஸ்திரங்களே தேவையில்லை. அந்த வஸ்திரம் எங்களுக்கு தேவையில்லை, அந்த வஸ்திரத்தை களைத்து போடு. அப்ப இந்த வெள்ளை போன்னு பார்த்தீங்கன்னா மரித்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் அடிக்காததுக்கு வீசக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அந்த ஸ்மெல் அடிக்கக்கூடாது. நம்ம மரித்தவர்களா இருந்து நம்ம ஜீவனை வர வேண்டும் என்று சொல்லப்படுவதற்கு அந்த இது செயல்பாடு. ஆனா ஜீவன் ஊழியரா இருக்கிற நாம மறுபடியும் மரித்த நிலைமைகளுக்கு போகக்கூடியதான பயன்படுத்துகிறது அந்த வேசி. இப்ப எதுக்கு அந்த வஸ்திரம் வந்து அந்த வஸ்திரத்தை கிளச்சி போடுன்றதுக்கு சொல்றதுக்கு தான் இங்க வருது நம்ம பார்க்கிறோம். ஸோ அதுதான் நம்ம அடுத்த பேஜில் தள்ளுவோம். மணவாட்டினுடைய வஸ்திரங்கள் மணவாட்டியை நம்ம குறித்து பார்க்குறோம். ஸோ இதுதான் பார்க்குறோம். இந்த வெள்ளை போலம், சந்தனம், லவங்கப்பட்டையும் நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ மணவாள்கிட்ட நம்ம வேணும்னு கேட்டீங்கன்னா அந்த இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வஸ்திரம் வேணும். இப்போ மணவாட்டின்னு அதை நம்ம வெளிப்படத்தில் குறித்து பார்க்கும்போது அந்த வஸ்திரங்கள் எதுக்கு காணப்படுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க பாவம் செஞ்சாங்க, அந்த பாவத்தை மூடுவதற்கு தான் அந்த வஸ்திரம். அப்போ வஸ்திரங்க பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளான சரீரத்தை நம்மளுக்கு காட்டாது. வெளியில் இருக்கிற வஸ்திரம் மட்டும்தான் எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு காட்டும். அப்போ
பரிசுத்தமாக நடக்கிறதுக்கு அந்த 3 பொருளை அவங்க பயன்படுத்துகிறார்கள். அசுத்தமாக நடத்துகிறதுக்கு வேசி சரிகள் இது பயன்படுத்துகிறார்கள். அவங்க நீதியின் வஸ்திரம் வாங்க வேண்டதுக்கு அந்த பொருளை பயன்படுத்துகிறார்கள். இவங்க வேசித்தனம் மேற்கொண்டு பண்ணுவதுக்கு இந்த பொருளை. எனக்கு இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் குறித்து நீ நீதிமொழி குறித்து பார்க்கும்பொழுது புருஷனு தூர பிரயாணம் போயினால் வீட்டில் இல்லை வேசித்தனம் பண்ணுறதுக்கு. அப்போ புருஷன் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ நம்மளும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய செயலை முழுவதும் நம்ம பின்பற்றாத படிக்கு இந்த உலகத்தில் சாய்ந்து கொண்டு வாழ்ந்தால் நம்மளும் எப்படின்னு கேட்டிங்கன்னா புருஷனுக்கு துரோகம் பண்ணுறவங்க தான். அப்போ அந்த புருஷனுக்கு துரோகம் பண்ணவர்களாய் காணப்படுவர்கள் நம்ம எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியாக போக மாட்டோம், இந்த மாதிரியாக போவோம். அப்போ அவர் சொன்ன கற்பனைகளை கட்டளை எதுவோ அதை முழுவதும் பின்பற்றி நடக்கணும். அப்படி நடந்தால் மாத்திரம்தான் மணவாட்டினுடைய அந்த வஸ்திரங்களை நாங்கள் வாங்குறவர்களாக காணப்படுகிறோம். அப்படி வருது நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி நம்ம அடுத்த ஸ்லைடு தள்ளுவோம். இன்னும் நம்ம குறித்து பார்க்கும்பொழுது இதில் குறிப்பாக பார்க்கும்பொழுது இந்த மணவாட்டினுடைய ஸ்தனங்களுக்கு மத்தியில் காணப்படுகிறது எதுன்னு நம்ம குறித்து நம்ம பார்க்கும்பொழுது இது ஒரு அடையாளமான ஒரு செயல்பாடு நம்ம குறித்து. இப்போ வெள்ளை போல் இருக்குது. வெள்ளை போல் செண்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மணவாட்டினுடைய ஸ்தனங்களுக்கு நடுவில் காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ மணவாட்டினுடைய நடுவில் காணப்படுகிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே 2-3 பேர் கொண்டு வராங்களோ அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுங்கிறதும் நம்ம அடையாளமாக எடுத்துக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருடைய இருதயத்துக்குள்ளாகவும் மணவாளன் தங்க வேண்டும் என்று அந்த தங்க வேண்டும் சொல்றதுக்கு தான் அந்த வெள்ளை போல சென்று நம்ம பார்க்குறோம். ஏன்னா பொதுவாகவே இருதயம் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்குதுன்னு தான் பொதுவாங்க ஒரு சில வந்து சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலுமே இருதயம் எங்கே தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் தான் இருக்குது. ஸோ அந்த இதயம் வந்து மனுஷனுக்கு எங்கே தான் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் சொல்கிறாரு, உன்னோட இருதயத்தில் அவர் வெள்ளை போல செண்டாக ஜீவனை வைக்கணுன்றது தான் சொல்கிறாரு. அதான் சொல்லும்பொழுது நீதிமொழி 23:26 சொல்லப்படுகிறது, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. அப்ப அவருடைய இருதயத்தை அவருக்கு தரணும். அந்த இருதயத்தை தருகிறவர் தான் சொல்றாரு வெள்ளை போல. அதாவது வெள்ளை போல எங்கன்னு பார்த்தீங்கன்னா மணவாட்டினுடைய ஸ்தனங்கள் நடுவில். அப்ப நம்மளுடைய இருதயத்தின் நடுவில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நிறுத்தினவர்கள் மணவாட்டிகள். அப்படி நிறுத்தவர்னு கேட்டீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்மளுக்கு சாட்சி கொடுக்கணும். அடுத்த பேச்சு தள்ளும். நீதிமொழி 31:21 நம்ம வாசிப்போம். அவள் புருஷனுடைய இருதயம் நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அப்ப மணவாளன் மணவாட்டினுடைய இருதயத்தை நம்பணும். இப்ப நம்மளுடைய இருதயத்தை மணவாளன் நம்புவாரா? நம்மளுடைய இருதயம் கடவுள் நம்புவாரா அப்படின்னு நம்ம கேட்டா நம்புவாரா அப்படின்னு கேட்டா ஏன்னா நமக்கு நம்புற மாதிரி நம்ம பேசுவோமே, ஆனா நம்புவாரா? உன்னுடைய இருதயத்துல வெள்ளை பூண்டு சென்று எப்படி வந்து உன் இருதயத்துல சென்றா இருக்கிறதோ அதே மாதிரி நீ அப்படி இருந்தா மாத்திரம்தான் மணவாளனுடைய இருதயம் உன்னை நம்பும். அப்ப நம்புதா? அப்படி நம்பனா பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளை போலிச்சு அந்த இருதயத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மணவாட்டினுடைய ஸ்தனங்களுக்கு மத்தியில் இருக்கிறாருன்னு அடையாளம். அப்போ நம்புகிறக்கூடிய செயலே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பரிதபிக்கத்தான ஒரு செயல்பாடு வரும்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படியே அடுத்த பேஜ் தரும். ஸோ அது மாத்திரமல்ல அதை படிக்க வெள்ளை போல நம்ம குறித்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ அது மாத்திரமல்ல அதை படிக்க உன்னத பட்டி 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அதே ஒரு சிலர் வசனங்களை நம்ம குறித்து பார்க்கலாம். உன் உயரம் பனைமரை தொழுங்கு போலவும் உன் ஸ்தனங்கள் திராட்சை குலைகளைப் போலவும் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்பொழுது மணவாட்டினுடைய ஸ்தனங்களை குறித்து பார்த்தீங்கன்னா வெளிமான்களுக்கு வந்து ஒப்புமையாக வந்துச்சு. அடுத்தது வெள்ளை போல செண்டுகளை பார்க்குறோம். அந்த வெள்ளை போல செண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அதை எப்படி சொல்லப்படுகிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு பேக் மாதிரி ஒரு பண்டல் மாதிரி அங்கேயே இருக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களா வெளியே எடுத்து போட தான் போகணும் தவிர்த்து அது வாண்டடாக போகாது. அப்போ பாவம் செய்யும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன போவோம், நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிறதான பாவம் வந்துச்சுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம பார்த்தீங்கன்னா கடவுளும் குமாரனை குடிக்கொள்ளுவார்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்போ அதில் தான் நம்ம குறித்து பார்க்குறோம். அப்போ வெள்ளை போல செண்டும் குடிச்சிட்டு பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இல்லை அதே போடுங்க வசனமே போடுங்க. உன் உயரம் பனைமர தொங்கு போலவும் உன் ஸ்தனங்கள் திராட்சை குலைகளை போலவும் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ திராட்சை குலை குறித்து பார்த்தீங்கன்னா மணவாட்டினுடைய ஸ்தனங்களுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது நம்ம குறித்து பார்க்குறோம். அப்போ திராட்சை குலை அப்படின்னா நம்ம எது பயன்படுத்துவாங்க? குறிப்பாக திராட்சை பழம் அப்படின்னா நம்ம எதுக்கு பயன்படுத்துவாங்க? திராட்சை பழம் எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம நிறையவே நம்ம பார்த்துருக்கோம்ல. திராட்சை குலை, அதாவது திராட்சை குலைனாவே திராட்சை பழம் தான். திராட்சை பழம் வந்து மேக்சிமம் எதுக்கு பயன்படுத்துவாங்க? இயேசுவின் ரத்தம், அது அடையாளம். லிட்டரலாக எதுக்கு பயன்படுத்துவாங்க? ரசத்துக்கு பயன்படுத்துவாங்க. மெயினாக ரசத்துக்கு தான். ஏன்னா இதனுடைய பாரம்பரியமே எதுன்னு கேட்டிங்கன்னா திராட்சை குலைன்னு பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு இது பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா திராட்சை ரசத்துக்கு தான் பயன்படுத்துகிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த திராட்சை ரசம் அது எதுக்கு வருது அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்கும்பொழுது அடுத்த பேஜ் தள்ளுவோம்.
இந்த திராட்சை ரசத்தை குறித்து பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு சிலர் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒப்புமையா அந்த திராட்சை ரசம் பார்த்தீங்கன்னா ஜீவன் உள்ளவரை களிப்பாக்கும் கலியூட்டும் அப்படின்னு சொல்லப்படுறது பார்க்குறோம். அது மாத்திரமல்ல படிக்கு சங்கீதம் 104:15 பார்த்தீங்கன்னா முகத்துக்கு கலையூட்டும் திராட்சை ரசம். அது மாத்திரம் படிக்கு சங்கீதம் 78:65 பார்த்தீங்கன்னா கம்பீர சத்தத்தை தரும், உற்சாகத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுகிறதுன்னு பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்ல படிக்கு உன்னதப்பட்டு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். 4:10 வாசிக்கலாம். அதிலே பாருங்க. திராட்சரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாய் இருக்கிறது. அப்ப திராட்சை ரசத்தை குறித்து பார்க்கும்பொழுது அது எப்படி கேட்டீங்கன்னா அது மதுரமானது, அது விரும்பக்கூடியது, அது இன்பமானது. நம்ம அதிகமா கசப்பு எடுத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா இனிப்பு எடுத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா நம்ம இனிப்பு தான் அதிகமா எடுத்துக்குவோம். ஏன்னா இனிப்பு நம்முடைய வாய்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா சுவையா இருக்கும். அப்ப இந்த திராட்சை ரசத்தை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது நம்ம திராட்சை கொலையா இருந்தா திராட்சை ரசமா இப்படியா நம்ம இருக்கோம் அப்படின்னு செயல்பாட்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப மணவாட்டை குறித்து பார்க்கும்பொழுது உன்னதப்பட்டு 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, மணவாட்டி நல்ல திராட்சை ரசத்தை போல இருக்கிறார். அப்ப கெட்டு போன திராட்சை ரசமும் இருந்துச்சு, அது நோவா குறிச்சு, அது போதை இருந்துச்சு நம்ம குறிச்சு பார்க்கிறோம். அதுதான் நீதிமொழிக்கு நம்ம வருவோம். திராட்சை ரசம் பார்த்தீங்கன்னா பரியாசம் செய்யணும் ஒரு இடத்துல வசனம் வரும். அப்ப கெட்டு போனுச்சுன்னா, அப்ப திராட்சை ரசம் கெட்டு போனா நம்ம கடவுளுடைய வார்த்தைகளுக்கு திராட்சை ரசம் ஒப்புமையா நான் பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் கெட்டு போகுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி அல்ல. அது கெட்டு போகிறதான செயல்பாட்டுக்குள்ளாக அவங்க கொண்டு போயிடுறாங்க. இன்னைக்கு பெயர் கிறிஸ்துவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, கிறிஸ்துவே வெறுக்கக்கூடிய தன்மைகளை அநேகம் செஞ்சிடறாங்க. அப்ப அந்த ரசம் கெட்டு போக கிடையாது. லிட்டரலா நம்ம சொல்லும்போது நான் அர்த்தமா சொல்லும்போது ரசம் கெட்டு போக கிடையாது, கெட்டு போகிறதான செயல்பாட்டுக்குள்ளாக போயிடுறாங்க நம்ம குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி ரசத்தை நம்ம கொடுக்க வேணும் என்று சொன்னா உண்மையிலுமே ரசத்தினுடைய செயல்பாட்டை புரிச்சு பார்க்கும்போது அது எப்படி வரும்னு பார்க்கும்போது அடுத்த ஸ்லைடு தள்ளுவோம். ஸோ இதுதான் ரசத்தை எப்படி அவங்க வந்து பழைய காலகட்டத்தில் அந்த ஆதி காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது ரசத்தை அவங்க வேணும்னு கேட்டீங்கன்னா இப்படி தான் மிதிப்பாங்க. அப்ப ரசத்தை வந்து அவங்க உண்மையிலுமே அவங்க பருக வேண்டும் என்று சொன்னா அந்த ரசத்தை இப்படிதான் ஆலையில போட்டு மிதிப்பாங்க. அப்ப இந்த மிதிக்கின்ற பொருளை நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளை போட்டு மிதிக்கிறதா பிரதர் அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. அவ்வளவாய் பாடுகளுக்கு உட்பட வேண்டும், அவ்வளவாய் பாடுகளுக்கு உட்பட்டு அந்த ரசத்தை மற்றவர்கள் விரும்பத்தக்கதாக மாறணும். உதாரணம் சொல்லுவாங்க தெரியுமா, ஜூஸ் புளிஞ்சிரும்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அவனை ஏதாவது ஒன்று பேசுறப்ப. அதே மாதிரி தான் உண்மையாலுமே ஜூஸ் புளியறது தான் அந்த திராட்சை ரசம். அப்ப அந்த திராட்சை ரசத்தினுடைய செயல்பாடு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவனு. அந்த திராட்சை பற்றி பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு சந்தோஷம், நல்ல திராட்சை ரசம். அப்ப நல்ல திராட்சை ரசமா மாறுன்றது எப்படின்னா அது ஜீவன். ஸோ அப்படிப்பட்டதான ஜீவனுக்குள்ளா நம்ம போக வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து அங்கே வேத வசனம் நம்மளுக்கு வந்து ஒப்புமையாக சொல்லப்படுகிறது அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்லாத படிக்கு இந்த கானான் தேசத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உழவு பார்க்கறது பார்த்தீங்கன்னா வந்து அந்த மோசே காலகட்டத்தில் அமைச்சிடுறாங்க. அந்த தேசம் நல்ல தேசம் அப்படின்றது வந்து ஐடின் பொறுப்பு எப்படி பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த திராட்சை குலையை கொண்டு வந்தாங்க. நம்மளுக்கு தெரியும் அந்த தேசம் நல்லன்றதை கொண்டு வரதுக்கு அடையாளம் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த திராட்சை குலையை கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போதான் அந்த தேசமே நல்ல தேசன்றது அங்கே காணப்பட்டுச்சு. அப்ப அதே போல நம்மளும் மனவாட்டின்னு சொன்னா அந்த திராட்சை ரசத்தை போல நம்மளுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா சத்திய வார்த்தைகளே மகிழ்ச்சியினுடைய தன்மைகள் நம்மளும் இருக்கணும், மற்றவர்களுக்கு சத்தியத்தினுடைய உண்மை தன்மையை கொண்டு போகணும். அப்ப உண்மையே பேசணும் சத்தியத்தை. அப்ப மனிதருக்கு ஏற்புரியதா பேசக்கூடாது. மனிதருக்கு நம்ம பிரியப்படுத்துறதா இருந்தா நம்ம கடவுளுடைய ஊழியக்காரர்ல கலாத்தியர் அதான் சொல்லுகிறது, யாரையும் நம்ம பிரியப்படுத்துகிறோம். மனுஷர்களை உண்மையா பிரியப்படுத்துறதா இருந்தா நம்ம கடவுளுடைய ஊழியக்காரர்கள் அல்ல. கடவுளை பிரியப்படுத்துறதா இருந்தால் அவர் தான் உண்மை. சுயமாய் பேசுகிறவர் தன் சுயமகிமை தேடுகிறார், தன்னை அனுப்பினருடைய மகிமை தேடுகிறவரே உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்ப தான் சுய மகிமை தேடுகிறவர்கள் எப்படியாப்பட்டவராக இருந்தாலும் அது ஒரு நாளைக்கு வெளிச்சத்தில் வரும். ஆனா கடவுளுடைய மகிமை தேடுகிறவர்கள் அது என்னைக்கா இருந்தாலுமே அது வெளிச்சமாகவே மாத்திரம்தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்படியே அடுத்த ஸ்லைடு தள்ளுவோம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போலிருப்பாளாக, அவளுடைய ஸ்தனங்களே எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக, அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. அப்ப மணவாளன் மயங்கி இருக்கிற நேசம் எதுன்னு குறிச்சு நம்ம பார்க்கும் பொழுது எது, ஏன்னா அவளுடைய ஸ்தனங்கள் இந்த ஸ்தனங்கள் குறிச்சு நம்ம பார்க்கும் பொழுது ஸ்தனங்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா மணவாட்டி மணவாளனை திருப்தி செய்யக்கூடியது, சந்தோஷப்படுத்தக்கூடியது, மகிழ்ச்சி படுத்தக்கூடியது, மணவாளனுக்கு மனரம்பியமாய் கூடியது தான் இந்த ஸ்தனங்கள். இன்னைக்கு இதெல்லாம் இந்த ஞான அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ளாம என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா தங்களுடைய மாம்சத்துக்கு ஏற்றபடி மாம்சத்தினுடைய மனக்கண்களை வச்சு தகாதவைகளா யோசிக்கிறாங்க. இப்பிரபஞ்சத்துக்கு தேவனன் என்ன பத்தினா அவனுடைய மனங்களை குருடராக்கிட்டாங்கன்னு நம்ம குறிச்சு பார்க்கிறோம். அப்ப அந்த ஸ்தனங்களை என்ன கேட்டீங்கன்னா மணவாளனுக்கு திருப்தி செய்யணும். அதான் பார்க்கிறோம். பெண்மான் நம்ம குறிச்சு பார்த்தோம். இந்த பெண்மான் தான் குறிச்சு பார்க்கும்பொழுது வெளிமான்.
ஸோ அந்த வெளிமானா இருந்தால் மாத்திரம்தான் நம்ம இன்னைக்கு மணவாளனுக்கு திருப்தி செய்ய முடியும்னு இப்போ குறித்து பார்க்குறோம். அப்போ அவருடைய நேசத்தில் அவர் மயங்கி இருக்கணும்னா நம்ம எதை செய்யும்? இப்போ அவருடைய நேசம் எது? இப்போ மணவாளன் நம்ம உண்மையாலுமே மயக்கி வைக்கக்கூடிய நேசம் எது அப்படின்னு சொன்னால் நம்ம எதை சொல்லுவோம்? மணவாளனை மயக்கி இருக்கிறதான ஒரு நேசம் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்? புரியலைங்க? அது ஓகே, சிம்பிளா ஒரே ஒரு சிம்பிளா 3 எழுத்துல சொன்னா எதை சொல்லுவோம்? மணவாளனை திருப்தி செய்யக்கூடியதான முக்கியமான நேசம் எது? அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அவருடைய பிரதர் சொன்னதான், வசனத்துல அன்பு இருக்குது. அவருடைய வசனத்தை கொள்கைகளோட தேவ அன்பு நிறைத்திருக்குது நம்ம பார்க்கிறோம். அப்ப மணவாளனை நம்ம திருப்தி செய்யணும்னு சொன்னா மணவாட்டினுடைய ஸ்தானத்தில் என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா அன்பு இருக்கணும். அன்பு இருந்தா மணவாட்டினுடைய ஸ்தானங்கள். மனிதருக்கு ஏற்புரியதான அன்பு அல்ல, உண்மையான அன்பு காணப்படணும். அப்ப அந்த உண்மையான அன்பு இருந்தா மட்டும்தான் நேசத்தை நீ அவருடைய எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள்கிட்ட மயங்கி இருப்பாரு. மயங்கி இருப்பனோட பொருள் என்ன? இந்த தண்ணி அடிச்சுட்டு மயங்கி இருப்பாங்களே அந்த மயங்கி கிடையாது. அவர் எப்பொழுதுமே விரும்பப்படத்தக்கதா உன்னுடைய கூட இருப்பாருன்றதான் அங்க சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். ஆனா மணவாளனுக்கு நம்ம மயங்கி இருக்குன்னா நம்ம அன்பு செய்யணும். அப்படி இல்லைன்னா அடுத்து நம்ம வாசிக்கலாம். நெக்ஸ்ட் நீதிமொழிகள் 5:20. என் மகனே, நீ பரஸ்திரீயின் மேல் மயங்கி திரிந்து அந்நிய ஸ்திரீயின் மார்பை தழுவ வேண்டியதென்ன? அப்ப நம்ம மணவாளன் மேல மயக்கமா இருக்கணும், அன்பா இருக்கணும். அன்பா இருந்தா அவர் மேல் நம்ம மேல அன்பா இருப்பாரு. நம்ம பராஸ்திரின்றது கேட்டீங்கன்னா உலகத்தில் இருக்கிறதான சாத்தானுடைய ஒரு வகுப்பாரு. அவங்க எதை தேடுவான்னு கேட்டீங்கன்னா உலக காரியத்தை தான் தேடுவாங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப அவங்க தேடுகிறது போல நம்மளும் தேடுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்தானங்களை எப்படின்னு குறித்து பார்க்கும்போது அதான் பார்க்குறோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து மயங்கி தெரிந்து அந்நிய ஸ்திரியை மார்பை தழுவ வேண்டியதுன்னா அந்நியை கொடுக்கறதான. ஏன்னா வெளிப்படத்தில் நம்ம குறித்து பார்க்கும்பொழுது அந்நிய ஸ்திரி வேசி ஸ்திரி என்ன கொடுக்குது? ஒரு மது கொடுக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அந்த மது எதுன்னு கேட்டிங்கன்னா உலக சம்மந்தப்பட்டதான மது. அது தெளிவாக இருக்கக்கூடாதது. அப்ப நீ எதை நோக்கி பார்க்குறியோ அதவா மாறுவ. அதான் வேதவசனம் நம்ம சொல்லுகிறது. மோசே காலகட்டத்தில் அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா நீ பிழைப்ப. இப்போ இந்த உலகத்தில் நம்ம எதை நோக்கி பார்க்குறோமோ, பைபிள் அதிகமாக நோக்கி பார்த்தீங்கன்னா பைபிளாக நம்ம மாறுவோம். இந்த உலகத்தில் நம்ம வந்து பணத்தை நம்ம நோக்கி பார்த்தா பணமாக மாறும். எதை நோக்கி பார்த்தோமோ அதவா மாறுவோம். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய செயல்பாடு அதுதான். அப்போ மணவாட்டி நீ அந்த வேசி ஸ்திரியை நீ நோக்கி பார்த்தீங்கன்னா அவள்கிட்ட இருக்கிறதான எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த வேசி மதுவு தான் வாங்குவேன். அப்போ எதை நம்ம நோக்கி பார்க்குறோம், எதை மேலே நம்ம மயக்கம் கொண்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு முக்கியமான யோசனையை வந்து நாங்கள் நம்ம கொள்ளுவரலாக காணப்படணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்ல, அதை படிக்க நம்ம இன்னொன்று குறித்து பார்க்கும்பொழுது இந்த ஸ்தனங்களை குறித்து பார்க்கும்பொழுது குறிப்பாக ஒரு 3 அடையாளம் வருது நம்ம குறித்து பார்க்குறோம். ஒன்று, இந்த ஸ்தனங்களை பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம திருப்தி செய்யணும். இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்படின்னு கேட்டிங்கன்னா கவர வேண்டும், இழுக்க வேண்டும் நம்ம குறித்து பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்ல, அதை படிக்க இந்த மணவாட்டினுடைய ஸ்தனங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரவணைக்கு தன்மை. இப்போ சகோதரனுடைய அரவணைக்கு தன்மை வேற, கணவன் மனைவி அரவணைக்கு தன்மை வேற. அப்போ இந்த அதே மாதிரி தான் நம்ம எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் அரவணைக்கணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்துக்கிறோம். அது மாத்திரமல்ல, அதை படிக்க இந்த ஸ்தனங்கள் இருக்கிறதான முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பால் ஊட்டுகிற தன்மை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை எப்படி இந்த ஜீவ பாலை கொடுத்து நம்மளுக்கு பால் ஊட்டி வளர்த்தாரு. அதே பேர் அப்போஸ்தலர்களையும் வளர்த்தாருங்க, அவர்களும் மற்றவர்களுக்கு வளர்த்தார்கள் அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். ஸோ இந்த 3 காரியங்கள் இது முக்கியம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம குறித்து பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்ல, அதை படிக்க நம்ம அப்படியே உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு, அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை. நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளில் அவளுக்காக நாம் என்ன செய்வோம்? ஓகே, இப்போ ஸ்தனங்கள்லாம் நம்ம குறித்து பார்த்துட்டும் பொழுது எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம குறித்து பார்த்தும்போது இந்த வெளிமானு, இந்த லீலி புஷ்பங்கள், வெள்ளை போல செண்டு, திராட்சை குலை, இதெல்லாம் குறித்து நம்ம பார்த்துறோம். ஸோ இதெல்லாம் ஒரு அடையாளம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அடையாளங்கள்லாம் வந்து பூரணமாய் காணப்பட்டால் நீங்கள் மணவாட்டி நம்ம குறித்து பார்க்குறோம். ஸோ இங்கே வேதவசனத்தில் உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. இல்லை அது அதே தான், நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு அப்படின்னு நாங்கள் சொல்லப்படுகிறதுன்னு பார்க்குறோம். ஸோ இந்த நமக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே யாருக்கு வந்து அடையாளமாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மணவாட்டி, இன்னொன்று மணவாளன் அப்படின்னு பார்க்குறோம். நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு, அவருக்கு ஸ்தனங்கள் இல்லை, அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை. நம்முடைய சகோதரி கேட்கும் நாளில் எப்போ கேட்பாங்கன்னா ஒரு வகையில் 1000 ஆண்டு அரசாட்சியோட கேட்கலாம், ஏன் இந்த மாதிரி உனக்கு இல்லை. ஒருவேளை மணக்கம், அதாவது கேட்கும் நாளின்னா அவருக்கு வந்து ஒரு வகையில் இந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து முற்படத்துக்கு வரும்பொழுது ஸ்தனங்கள் இல்லை அப்படின்ற கேட்குற ஒரு அடையாளம். அப்படி ஸ்தனங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சகோதரியுடைய கொட்டேஷன் எப்படி சொல்லப்படுகிறதுன்னு 9ஆம் வசனத்தை சொல்லுகிறது. அவள் ஒரு மதிலானால் அதன் மேல் வெள்ளி கோட்டையை கட்டுவோம், அவள் கதவானால் கேதுரு பலகைகளை அதற்கு இணைப்போம். அப்ப
மணவாட்டியும் மணவாளனுக்கு ஒரு அங்க சொல்லப்படும் பொழுது, அவள் ஒரு மதிலானால் அதன் மேல் வெள்ளி கோட்டை கட்டுவோம். பொதுவாகவே கோபுரம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்க வந்து பெரியதான அரண் இருக்குதோ அந்த அரண் மேல அதிகமா இருக்கும் கோபுரம். அந்த வெள்ளி கோட்டைன்றது அது கோபுரம் தான் நம்ம குறிச்சு பார்க்கிறோம். அப்ப அவ மதிலும் கிடையாது, கோபுரமும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி அவள் கதவானால், அவ கதவும் இல்ல, கேதுரு பலகையும் இல்ல அப்படின்னு ஒரு அடையாளமாக சொல்லப்படுகிறது நான் பார்க்கிறோம். இது ஏன்னா ஸ்தனங்களும் இல்லை, எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு சிறிய சகோதரின்னு சொல்லப்படுகிறது. எதுவுமே இல்லைன்னு வந்து சொல்லப்படுது வேதவசனம். ஆனா அந்த சகோதரனுடைய பேச்சு எப்படியாக இருக்கிறது நம்ம குறிச்சு பார்க்கும் பொழுது 10, நான் மதில்தான், என் ஸ்தனங்கள் கோபுரங்கள், அவருடைய கண்களில் கடாட்சம் பெறலானேன். அங்க வேதவசனம் சொல்லும் பொழுது நான் மதிலும் அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவளுக்கு ஸ்தனங்களே இல்லைன்னு சொல்லப்படுகிறது. அந்த விஷயத்தை பார்க்க மதிலானா எது மேல வெள்ளிக்கோட்டை கட்டுவோம், கதவானா கேதுரு பல யூனிஃபார்ம் சொல்லப்படுகிறது வேதவசனம். ஆனா இங்க சொல்லும் பொழுது நான் மதில். இப்ப நான்ற பேர் யாருக்கு வரும்? நான்ற பேர் பொதுவா யாருக்கு வரும்? நான்ற பேர் பொதுவாக யாருக்கு வரும்னு கேட்டீங்கன்னா, அது அதிகமா சாத்தானுக்கு மட்டும்தான் அதிகமா வரும். அப்ப நான் மதிலானா நீ ஸ்தனங்கள் கோபுரங்கள். அப்ப அங்க கோபுரமே இல்லை. அங்க கோபுரம்னு பாத்தீங்கன்னா அந்த கோபுரம், அந்த ஸ்தனங்கள் எப்படின்னா கோபுரம் மாதிரி இருக்கதாமா. ஏன்னா நம்ம கோபுரத்தை குறித்து நம்ம பாடம் பார்த்தோம். அது எப்படிப்பட்டது, அது எப்படிப்பட்டது, ஒரு அஸ்திபரமான காட்டப்படுது, எப்படி வாசனை வீசணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குற ஸ்தனங்கள். ஆனா அந்த இதே இல்லை, ஆனா நான் அந்த மாதிரி இருக்கிறேன்னு சொல்லப்படுகிறது. யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சிறிய சகோதரி. அப்ப இது ஏன் நம்ம சொல்றோன்னு பார்க்கும்பொழுது வேதவசனம் நம்ம பார்க்கும்பொழுது, எந்த இடத்திலுமே சத்தியத்தின்படி நடக்காத பொழுது நான் சத்தியத்தைப்படி நடக்கிறேன்ற சொல்றக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா அது மாம்சத்தினுடைய செயல்பாடு. இப்போ உதாரணமா பார்க்கும்பொழுது பாவிகளை, அது 1 தீமோத்தேயு 1:15 நம்ம குறித்து பார்க்கும்பொழுது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்றதான வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பும் பாத்திரமானதும் பார்க்கிறோம். ஆனா பவுல் சொல்லும் பொழுது அவர்களில் பிரதான பாவி நான். அப்ப நான் சொல்லும் பொழுது அங்க சொல்லப்படுகிறதான ஒரு விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வார்த்தை நம்ம எதுக்கு பயன்படுத்த, நான் பாவி, நான் ஒன்றும் இல்லைன்ற ஒரு வார்த்தைகளுக்கு நான் பயன்படுத்தணும். ஆனா ஒரு சிம்பிளா ஒரு விசாரணை எடுத்துக்கிறோம், ஒரு சின்ன வேலை செஞ்சுட்டு நான் தான் செஞ்சேன் அப்படின்றதுக்கு அது ஒரு மேன்மையே கிடையாது. அப்ப நான் என்ற வார்த்தையை வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தலாம்னு கேட்டா பயன்படுத்தலாம், நாம் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம்னு கேட்டா பயன்படுத்தலாம். பரிசுத்தமா நடக்கும் பொழுது நாம் என்று சொல்லுங்க, பாவம் செய்யும் பொழுது நான் என்று சொல்லுங்க. ஆனா நம்ம என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, பாவம் செய்யும் பொழுது எல்லாமே குறிப்பிட்டா சொல்லுவோம், ஆனா பரிசுத்தமா நடக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் மட்டும்தான் சொல்லுவோம். அப்ப நான் அதுதான் சொல்லப்படுது. அந்த வந்து வேதவசனம் நம்மளுக்கு ஒரு சிறிய சகோதரன் அவருக்கு ஸ்தனங்கள் இல்லை, எதுவுமே இல்லைன்றாங்க. ஆனா எதுவுமே இல்லாத சொல்றது நான் வந்து மதிலாவும் இருக்கிறேன், நான் கதவாவும் இருக்கிறேன், கேதுருப்பா எல்லாமே இருக்கிறேன்னு சொல்றாரு. இதை நம்ம பார்க்கும் பொழுது மனவாட்டினுடைய ஸ்தனங்களா இருந்தா இப்படிப்பட்ட செயல்பாடு இருக்கணும். எதே இந்த வேதத்தை பார்த்துருக்கதா முன்பு செயல்பாடு இருக்கணும். அப்படி செயல்பாடு இல்லாதவர்கள் ஒருவேளை இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது மிகப்பெரியதான. யானை குறித்து பார்த்தீங்கன்னா, இந்த சிறிய சகோதரிக்கு ஸ்தனங்கள் இல்லைன்னு சொல்லி பார்க்கும்பொழுது இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தெருள கூட்டத்துக்கு எடுத்துக்க முடியாது, காக்கப்படுற கூட்டத்துக்கு எடுத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா துணிகரமா பாவம் செய்கிறது. நான் என்னை கேட்டீங்கன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் செய்கிறேன், நான் பண்றேன், நான் தான் அப்படின்ற மாதிரி வருவது. நான்ற அகம்பாவம் பொதுவாகவே நம்ம எப்படின்னு கேட்டீங்கன்னா வேதவசனத்தில் வரக்கூடாது. அப்படி வராமல் இது ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சகோதரோடைய இது நம்ம வேதவசனம் பார்க்குறோம், நான் அந்த ஸ்தனங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஆலோசனை அவங்க வெறுக்கிறாங்க. அப்ப நம்ம ஒரு பாவம் செய்யும் பொழுது அந்த பாவங்களுடைய ஆலோசனை வேத வசனத்து மூலியமா சகோதரர்கள் யாருமோ வரும்பொழுது அந்த ஆலோசனை நம்ம ஏற்கிறோமா என்றது நம்ம ஒரு கேள்வி நம்ம படிக்கலாம். நீதிமொழிகள் 11:14 மட்டும் நம்ம படிச்சு முடிக்கலாம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். அப்ப அந்த சிறிய சகோதரே வேதத்தின்படி வருகிறதான ஸ்தனங்கள் இல்லைன்னு சொல்லும் பொழுது அந்த ஸ்தனங்களை அவங்க ஏற்படுத்தி கொள்ளணும். மனவாளி இழுக்கிறதான அந்த ஸ்தனங்களா மாறணும். அந்த ஸ்தனங்களே இல்லாமல் அந்த ஸ்தனங்கள்னு சொல்லும்போது அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆலோசனை வெறுக்குது. அதான் சொல்லும் பொழுது ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். ஆலோசனைக்காரர் அநேகர் ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம், அங்க விடுதலை. அப்ப ஆலோசனை என்பது பாத்தீங்கன்னா அநேகர் அப்படின்னு நம்ம குறிச்சு பார்க்கிறோம். இப்ப நம்ம சபையில சீலரா இருக்கிறோமா, அநேகரா இருக்கிறோமா? அநேகரா இருக்கிறோம். அப்ப நம்ம ஒருவருக்கு ஒருவர் ஆலோசனை நம்ம கூறுவதில் தப்பு கிடையாது. நாகமான் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சிறிய பெண் இஸ்ரேலுக்கு அந்த சிறிய பெண்ணுடைய ஆலோசனை கேட்டனால நாகமான் சொஸ்தமானார். அப்ப நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் நம்ம பெரியவராக இருக்கிற ஆலோசனை அல்ல, நம்மளோட ஆலோசனை சரியா இருந்துச்சுன்னா கரெக்டா இருந்துச்சுன்னா உலக ஜனங்களை சொன்னா மட்டும் அந்த ஆலோசனை ஏத்துக்கணும்.
அந்த ஆலோசனை எல்லாமே சத்தியத்தின்படி இருக்குதான் நம்ம யோசிக்கணும். அந்த ஆலோசனை செயல்பட்டு கொண்டு இருந்தா மாத்திரம்தான் அந்த மனாட்டுடைய ஸ்தனங்களுக்குள்ள நம்ம வர முடியும். இல்ல குறிப்பிட்ட ஆலோசனை மட்டும் தான் நம்ம கேட்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மிகப்பெரியதானது. அப்ப அந்த மாதிரி நம்ம ஏன்னா ஆலோசனைக்காரர் அநேகரானால் ஜெயம் கிடைக்கும். நீதிமொழிகள் 24 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப அநேகர் ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் ஒருவருக்கொருவர் ஆலோசனை பண்ணி ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி ஒருவருக்கொருவர் என்ன பண்ணோம், ஒருவருக்கொருவர் கடிந்து கொள்ளுவோம். சத்தியத்தின்படி கடிந்து ஒருவருக்கொருவர் திருந்துவோம், திருத்தி நம்ம வாழுவோம். அப்போ அப்படி வாழும்பொழுது மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி மாறுகிறவர்களாய் நம்ம காணப்படுவோம் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம குறிப்பாய் பார்க்கும் பொழுது மனவாட்டினுடைய ஸ்தனங்கள் என்ன குறித்து பார்க்கும் பொழுது அது வெளிமான் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மலைகளில் காணப்படுகிறது. ஜீவனை அது லீலி புஷ்பங்கள் இடத்துல காணப்படுகிறது. அது மாத்திரமல்லாது திராட்சை குலையை போல காணப்படுகிறது. அது மாத்திரமல்லாத படிக்கு வெள்ளை போல சென்று. ஸோ இப்படிப்பட்டதான செயல்களுக்குள்ளாக நம்ம இருந்து ஒருவேளை அப்படிப்பட்ட செயல்பாடுகளாக இருந்து அதை நம்ம வந்து பெருமையாக மேன்மையாக எண்ணாமல் அதை நாங்கள் முழுவதும் தாழ்மையாகவே நம்ம கடந்து போவோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நாமளும் அந்த மனவாட்டியாக மாறுவதற்கு கண்டிப்பாக நம்மள வாய்ப்பு உண்டு. ஸோ அப்படிப்பட்ட செயல்பாடுகளுக்குள்ளாக நம்ம கடந்து வர பிதாவாகிய கடவுள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலியமாய் கிருபை செய்து வழியை நடத்துவாராக. ஆமீன்.